வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சென்னையிலே தானா தெருவிலே சைஃபுதீன் ரஷாதி என்பவர் நம்முடைய மண்ணடி மூர்த்தரு நிகழ்ச்சிக்கு மறுப்பு என்ற பெயரிலே ஒரு கூட்டம் சவால் என்று போட்டார்கள். அதில் அவங்க எடுத்து வச்ச வாதங்களில் ஒரு பகுதிக்குரிய பதிலை நாம் கடந்த வாரம் பார்த்திருக்கிறோம். மீதி உள்ள பதில்களை நம்ம பார்க்க வேண்டும். அதுக்கு இடையில ஷேக் அப்துல்லா ஜமாலிங்கிற ஒருவர் ஒரு டிவியில் மதுஹபு, கூட்டுதுவா, விரல செய்தல், தராவீஹு இதெல்லாம் விவாதத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது சென்னையில் தான் நாங்கள் இருக்கிறோம், அதுக்கு விவாதத்துக்கு அவர் ரெடியாக இருக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி அவர் சொல்லி கொண்டிருக்கிறாரு. நிரூபித்தால் 10 லட்சம் பரிசு தர்றேன்லாம் சொல்றாரு. கியாமத்து நாள் வரை அதை கொண்டு வர முடியாதுலாம் சொல்றாரு. அப்படியெல்லாம் ஒரு கடிதத்தை எழுதி கேட்டிருக்கிறாங்க. இதையும் மக்கள் மத்தியில் நம்ம அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஷேக் அப்துல்லா ஜமாலியை பொறுத்த வரைக்கும் அவர் பல ஊர்களில் இது மாதிரி சவால், டிவியில் மட்டும் விடல, பல ஊர்களில் அவர் இந்த மாதிரி சவால் விடுவார். சவால் விட்டோன்னு மக்கள்லாம் பிடிச்சி என்ன செய்வாங்க, உட்கார் விவாதத்துக்கு நாங்கள் ரெடி, எங்க உலமாக்களை நாங்கள் கூட்டிகிட்டு வர்றோம், நீ வான்னு சொல்லி பிடிச்சி நெருக்குவாங்க. வருவார், ஒப்பந்தம் பண்ணும்போது என்ன செய்வார்னா ஏதாவது குழப்பி விட்டுட்டு அதோட ஓடி போயிடுவாரு. இதெல்லாம் ஒரு மிகைப்படுத்தி சொல்லவில்லை. முதல்ல புதக்குடிங்கிற ஊர்ல இந்த மாதிரி விவாதத்துக்கு நாங்கள் தயார்னு சொன்னாரு. நம்ம மக்கள்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு தேதியை வாங்கிட்டு ஒப்பந்தத்துக்காக வேண்டி அவரையும் வர சொன்னாங்க. நம்மளும் போனோம். போய் ஒப்பந்தம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் புதக்குடியிலான சவால் விட்டாரு. சென்னையில தான் வாதம் நடத்தணும், சென்னையில எனக்கு ஆளுக்கு இருக்கு, அங்க வாங்க பேசிக்கிறோன்ட்டாரு. நீங்க மக்கள்கிட்ட புதக்குடி மக்கள் மத்தியில் எதை வச்சியோ அதுக்கு புதக்குடி மக்கள் விவாதத்துக்கு கூப்பிடுறாங்க. சென்னைக்கு தான் நான் வருவேன், இங்க எனக்கு யாரும் ஆளுமே இல்ல, எனக்கு ஆதரவு கிடையாது இந்த ஊர்ல அப்படின்னு சௌஹி ஜமாத் மைனாரிட்டி இருக்கிற ஊர் ரத்னிக்கு அந்த ஊர்ல அப்படி சொல்லிட்டு நினைச்சிட்டாரு, விவாதத்துக்கு வர மாட்டேன்னு ஓட்டம் பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பிடிச்சி கிடைச்சி திருப்பூர்ல விவாதத்துக்காக வேண்டி ஒப்பந்தம் போட்டோம். அந்த ஒப்பந்தத்தினுடைய காப்பி எல்லாமே இருக்கு. என்னைக்கு விவாதம், தேதி குறிக்கப்பட்டுச்சு, எத்தனை நாள் விவாதம் அது குறிக்கப்பட்டுச்சு, என்னென்ன தலைப்பில் விவாதம் அது குறிக்கப்பட்டுச்சு, யார் யாரெல்லாம் விவாதத்தில் அவங்க சார்பில் யார் யார் பங்கெடுத்துக் கொள்வா, நம்ம சார்பில் யார் யார் பங்கெடுத்துக் கொள்வா என்று குறிக்கப்பட்டுச்சு. இதுல ஷேக் அப்துல்லா ஜமாலி சைன் பண்ணியிருக்காரு, கையெழுத்து போட்டிருக்கிறாரு. அவரை சேர்ந்த உலமாக்கள்லாம் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. நம்ம தரப்பு உலமாக்களும் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. தேதி, இடம், நாள், தலைப்பு எல்லாம் தீர்மானிக்கப்பட்டு அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம போனோம். அந்த மண்டபத்துக்கு போனோம். அதுல எழுதுறாரு, என்ன காரணத்தினாலையும் யார் எந்த குழப்பம் பண்ணினாலும் ஒருவரும் வராவிட்டாலும் நான் விவாதத்தில் கலந்து கொள்வேன் என்றெல்லாம் எழுதி கையெழுத்து போட்டு தந்திருக்கிறார். அந்த கையெழுத்து போட்ட காப்பி வேணா மேல ஆபீஸ்ல வாங்கிக் கொள்ளலாம். அல்லது நீங்க வெப்சைட்ல பாக்குறதா இருந்தால் அவருடைய கடிதத்தை ஸ்கேன் பண்ணி அவருடைய சைனோட கையெழுத்தோட onlinepj.com வெப்சைட்ல ஃபுல்லா போட்டிருக்கிறோம். விவாதத்துக்கு அழைத்தது, தலைப்பு குறிப்பிட்டது, ஒப்பந்தம் போட்டது, நாங்க போய் அங்க நிக்கிறோம். அவர் வராம ஓடி போயிட்டார். ஒப்பந்தம் போட்டுவிட்டு விவாதத்துக்கு ஒப்பந்தம், இடம், தலைப்பு எல்லாம் குறிப்பிட்டு விட்டு நமக்கு பெரிய நஷ்டத்தை, பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டு நம்ம எல்லாம் மெனக்கெட்டு போய் அங்க போறோம். கடைசியில் வரவில்லை. ஆள் என்ன செய்யல, விவாதத்துக்கு வராம ஓடி விட்டார். இது உண்மையா பொய்யான்னு கேளுங்க. விவாதம் இங்கேயும் சவால் விட்டார்னு சொன்னா ஏற்கனவே ஒவ்வொரு தடவையும் இப்படி கூப்பிடுவாரு. இதே மாதிரி எத்தனை ஒரு காரைக்கால கேட்டாங்க, ஓடி போயிட்டாரு. நாகூர்ல ஓட்டம் எடுத்துட்டாரு, கோயம்புத்தூர்ல ஓட்டம் எடுத்துட்டாரு. இப்படியே நம்ம இதுக்காக நீங்க மெனக்கெட்டு நாங்க செலவழிச்சிட்டு போவ அங்க உட்கார்ந்துகிட்டு ஏதாவது குழப்பம் பண்ணி விட்டு நாங்க வரமாட்டோம் ஓடி போயிடுறாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், எதை ஒப்புக்கொண்டு கையெழுத்து போட்டு தந்திருக்கிறாரோ அதே தலைப்பு, அதே விவாதம், அதே மாதிரியான ஒழுங்குகள், ஊரை மட்டும் மெட்ராஸ் வச்சுக்க. உனக்கு எந்த ஊர்ல பேசுற அந்த ஊர்ல பிடிங்க, எந்த ஊர்ல பேசினாலும் சரி, ஏற்கனவே ஒப்புக்கொண்டபடி கையெழுத்து போட்டபடி எந்த விவாதத்துக்கு நீ வராம ஓடி இருக்கிறியோ அந்த விவாதத்திற்கு நீ கலந்து ஒப்பந்தத்தை நிறைவேற்ற தயாரா என்று கேளுங்க. எதுவும் பேச வேண்டியதில்லை. என்ன சரத்து எல்லாம் பேசியாச்சு. 2 பேர் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறது. நாம அக்ரிமெண்ட்ல இன்னும் இருந்து கொண்டிருக்கிறோம். அவர் அக்ரிமெண்ட் போட்டபடி வராமல் ஓட்டம் எடுத்து விட்டு இப்ப என்ன செய்யறாரு, நம்மள இதே வேலை இந்த ஆளுடைய விவாத ஒப்பந்தத்துக்கு பிரயாணப்பட்ட செலவு மாத்திரம் ஒரு 30,000 ரூபாய் இருக்கு. இவரோட விவாதம் பண்ணுவதற்காக வேண்டி பிரயாணம் பண்ணிப்போம்ல, 5-6 பேர் சேர்ந்து போவோம்ல, போறதும் வாரதும் அதுக்குரிய ஏற்பாடுகள் பண்றது, அங்க போய் தங்குறதுமாகவே இது இவருக்கு விவாத ஒப்பந்தத்துக்கே நம்ம சமுதாயத்தினுடைய காசை உள்ள செலவழிக்கலுமா, நடந்தால் பரவாயில்லை. 6வது கூப்பிட்டாலும் வரப்போறது இல்லை அவரு. அதனால எதை நீங்க கையெழுத்து போட்டாயோ அதை நிறைவேற்றி முடிக்க தயாரான்னு சொல்லி காரைக்கால சீட் எழுதி கொடுத்தாங்க. கடைசியில் அந்த ஜமாத்தாரெல்லாம் வற்புறுத்தினாங்க, நீ ஒத்துக்கிட்டு இல்லை வாங்கன்னு சொல்லிட்டு மாற்றன்னு ஓடி போயிட்டாரு.
திருப்பூர்ல நடந்தபடி பயான் பண்ணுவதற்காக வேண்டி இவரை கூப்பிடுவாங்கிறதுக்காக வேண்டி இப்படி சவால் விடுறாரு. நல்லா வீரமா பேசுறாரு அப்படின்னு சொல்லி இந்த சுன்னத் ஜமாத் ஆலிம்கள் எல்லாம் கூப்பிடுவாங்க, பயானுக்கு கூட்டத்துக்கு நமக்கு கொண்டு அறிமுகப்படுத்துவாங்க, அதுல ஃபாயிதா கிடைக்குங்கிறதுக்காக சவால் விடுறாரு. தவிர வர்றவரா இருந்தா நீ வரணும். அதே மாதிரி இந்த சையதுர் ரசாதியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இவர் மேடைக்கு மேடை சவால் விடுறாரு. சவால் விட்டபடி சந்திக்க வரணும்னு சொல்லி சிதம்பரத்தில் போய் 27ஆம் தேதி போன மாசம் உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆள் வரல. விவாதத்துக்கு வர்றத வா பேசுவோம், இந்த தலைப்பை தான் பேசணும், நீ பேசுறது அங்க பேசிக்கிறோம். விவாத ஒப்பந்தத்தில் வா, நீ சொல்ற தலைப்பு சரியா, நாங்க சொல்ற தலைப்பு சரியா, என்னென்ன தலைப்பு சேர்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டோம். ஆக இவர்கள்லாம் மேடையில் சவால் விடுகிறார்களே தவிர நேரடியா வந்து ஒப்பந்தத்துக்கு ரெடியான்னு கேளுங்க. எந்த ஊர்ல யார் வந்தாலும் சரி புடிச்சு நிப்பாட்டி வைத்துக் கொண்டு விவாதம் தானுங்க. எந்த தலை எதுக்கு நீ ஒண்ணு பேசாதீங்க, என்ன தலைப்பு எப்படிங்கிறது நீங்க 2 பேரும் பேசிக்கிறீங்க. இவங்களை நாங்க கூட்டிட்டு வர்றோம், நீங்க வர தயாரா? எங்கள்கிட்ட நீங்க தலைப்பு நீங்க சொல்லக்கூடாது, நீங்க கேட்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியாது என்னென்ன தலைப்பை பேசணும்னு உங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரியும் இவர்களை என்னென்ன தலைப்புல கொண்டு வரணும். அவர்கள் எங்களை என்ன தலைப்புல கொண்டு வரணும் அவர்களுக்கும் தெரியும். அதனால அந்த மேட்டரை நீங்க 2 பேரும் டிசைட் பண்ணிக்கிறீங்க. கொண்டு வந்து சேர்க்கிறது எங்க பொறுப்பு, நீ வந்து வர்றியா கேளுங்க. தௌஹீத் ஜமாத் உலமாக்களை கொண்டு வந்து சேர்க்கிறது எங்க பொறுப்பு. எந்த ஊர்ல உள்ள மக்களுக்கு இதெல்லாம் போய் அனைத்து மக்களும் பாக்குறாங்க. எல்லா ஊர் மக்களுக்கும் உள்ள இந்த மெசேஜ் நம்ம வைக்கிறோம். எந்த ஊர்ல சைஃபுதீன் ரசாதியா இருக்கட்டும், அல்லது ஷேக் அப்துல்லா ஜமாலியா இருக்கட்டும், அல்லது கலீல் அஹ்மத் கிர்னுரியா இருக்கட்டும், எந்தெந்த சவால் விடக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, ஒரே வார்த்தை உங்கள்கிட்ட கேளுங்க, என்னைக்கு ஒப்பந்தம் வைத்துக் கொள்ளலாம். உங்கள்கிட்ட வந்து இந்த தலைப்பு தான் பேசுவாங்க, அது அங்க பேசுங்க. அந்த நீங்க 2 பேரும் பேசி முடிவெடுங்க. ஒப்பந்தம் பண்ண நீ ரெடியா கேளுங்க. ஒப்பந்தத்தில் தலைப்பு, டேட்டு, நாள், முறை எல்லாமே தீர்மானம் ஆயிரும். இது தயாரான்னு கேளுங்க. அதனால இது வெற்றி வேட்டு செஞ்சுட்டு இருக்காங்க என்பதை சைஃபுதீனுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. நேருக்கு நானே நேருக்கு சந்திச்சு கேட்கும் பொழுது ஓட்டம் எடுத்துட்டாரு. அந்த மாதிரியான ஒரு ஆள் மேடையில் போய் என்ன செய்யறாரு, ஒரு சவால் விட்டு கொண்டு திரிகிறார். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ஆள் சபீர் அலின்னு இப்படிதான் ஒருத்தர் சவால் விட்டு தொலை தட்டி தட்டி பேசுவார். இப்ப ஆளே காணோம். இப்ப இவங்க 2 பேரும் இறக்கி விட்டு இருக்கிறாங்க. சரி பார்ப்போம். சரி இதான் மேட்டருங்க. இப்ப சைஃபுதீன் ரசாதி மேட்டருக்கு வருவோம். தானா தெருவில் பேசப்பட்ட சைஃபுதீன் ரசாதியுடைய உரையுடைய ஒரு பகுதியை நம்ம சொன்னோமா, அதுல நான் பேசும்போது ஒரு கேஸ் தான் கேட்டிருந்தேன் போன வாரம். அதுக்கு முதல்ல பதில் சொல்லிக்கிறோமே. மொத்தத்தையும் கேட்டு முடிச்சா அதுல அவர் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா, மொத்த விஷயமே நம்மளுக்கு எதிராக 2 விஷயத்தை சொல்லுகிறார். ஒன்னு இந்த டிரெஸ் தொழுகையில ஜட்டி டவுஸ் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அந்த மேட்டருக்கு ஒரு பதில் சொல்லி இருக்கிறார். ஒன்னு. 2வது பதில் என்னன்னு கேட்டா ஜகாத் விஷயத்துக்கு அவர் ஒரு பதில் சொல்லி இருக்கிறார். நம்ம எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களுக்கு வந்து ஜகாத் விஷயத்துக்கு ஒரு பதில் சொல்லி இருக்கிறாரு. அந்த பதில் சரியானு பார்க்கணும். அதுக்கடுத்து என்னது சொல்லியிருக்காரு, இந்த ஜட்டி மேட்டரை எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாரு, அதுக்கும் பதில் சொல்லி இருக்கிறார். அந்த பதில் எந்த லட்சணத்தில் இருக்குங்கிறத நம்ம கடைசியா தான் வைக்கிறாரு. அதனால நம்ம இதை கடைசியா வச்சுக்கிறோம். அடுத்து என்ன பண்றாருன்னு கேட்டா, நாம எடுத்து மூர்த்தருவுல சொன்னோம்ல அந்த விஷயத்துல 2க்கு தான் பதில் சொல்றாரு. மொத்த கேசட்லையும் அந்த மூர்த்தருவுல நம்ம எடுத்து வச்சோம்ல, மதுஹபுக்கு எதிராக மதுஹபு தப்பு என்பதற்கு நம்ம எடுத்து வச்சோம். எடுத்து வச்ச அந்த பாயிண்ட்கள்ல 2 விஷயத்துக்கு தான் பதில் சொல்றாரு. ஆனால் தயம் இல்லாம சொன்னார்னா நீங்க சொல்ல இயலாது. ஏன், நேரத்தை இழுக்கிறதுக்காக வேண்டி சம்பந்தம் இல்லாத எல்லாம் போட்டு இழுக்கிறார். அங்க தலைப்புக்கு தேவையே இல்லை, நம்ம மறுப்புக்கு அவசியமே இல்லை, நம்மளும் நீங்க எல்லாம் ஒத்துக்கொண்ட விஷயங்களை எல்லாம் அதுல போய் என்ன செய்யறாரு, ஆர்குமெண்டா எடுத்து வச்சுட்டு இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒத்துக்கொண்ட விஷயங்களை, இஸ்லாமிய சட்டம் அற்புதமான சட்டம், அந்த சட்டம் அமலானால் அது வந்து எப்படி அத்வானி சொன்னாரு அப்படி சொன்ன, இதுக்கு நீ கூட்டம் போடுறீங்க. உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லல, நீங்க டயத்தை இழுத்தீங்க. எனக்கு டைம் இல்லாதனால் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியவில்லை அப்படிங்கிறதுக்கு நீங்க சொன்னீங்களே தவிர, நீங்க பேசின பேச்சில வந்து பல விஷயங்கள் தேவையே இல்லாது எங்களுக்கு மறுப்புக்கு தானே கூட்டுறீங்க. அதுக்கு அந்த எந்த வகையும் தொடர்பு இல்லாத விஷயங்களை வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசுகிறார். மாயிசி என்ற சஹாபி விபச்சாரம் செய்து விட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து மன்னிப்பு கேட்பார்ல, அதை விளக்குறார் 3/4 மணி நேரத்துக்கு. அது டாபிக் எந்த சம்பந்தமும் இல்லை. அது எதுக்கு டாபிக், விபச்சாரத்திற்கு எப்படிப்பட்ட தண்டனை இருக்கிறது தெரியுமான்னு விளக்குறதுக்காக வேண்டியும், சஹாபாக்கள் தப்பு செஞ்சாலும் அந்த தப்பு செஞ்சதுக்காக வேண்டிய அவங்க பக்குவம் இல்லைன்னு சொல்ல இயலுமா, அவங்க திருந்திக் கொள்வார்கள் மறுப்பு சொல்றதுக்கான்னு சொல்றாரு. இதை நீங்க சொல்ற, நாங்களே எத்தனை சொல்றோம், சஹாபாக்கள் வந்து கொலை பண்ணுனாங்களே அதையும் மன்னிப்பாங்க நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டாங்களே, ஆயுதம் தூக்கி யுத்தம் செய்தார்களே, அது பயங்கரமான குற்றம், அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். நாங்க சஹாபாக்கள் செஞ்ச செயல தப்புன்னு சொன்னமே தவிர, அதை செஞ்சதுனால நரகவாசி நாங்க சொன்னோமா, அதை செஞ்சதுனால அவங்க வந்து எல்லா பாக்கியத்தையும் இழந்துட்டாங்க நாங்க சொன்னோமா, அதை என்னமோ சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட சித்தரித்துக் கொண்டு இந்த மாதிரியான விவரங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுல ஒண்ணு வருவோம். இப்ப எந்த 2 விஷயத்துக்கு பதில் சொல்றாரு தெரியுமா, நாம எடுத்து சொன்ன விஷயங்களை மூர்த்தருவில் சொன்ன விஷயத்துல
ரெண்டு விஷயத்துக்கு பதில் சொல்றாரு. ஒரு விஷயம் என்ன, மொத்த கேசட் நீ கேட்டுக்கலாம், இது தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்லதை தவிர நீங்க கேசட் கேட்டீங்கன்னா மூர்த்தருவில் நாம சொன்ன பாயிண்ட்களுக்கு அவர் ரெண்டே ரெண்டுக்கு தான் பதில் சொல்லி இருக்கிறார். ஒண்ணு என்ன தெரியுமா, வாடகைக்கு ஒரு பொம்பளைய விபச்சாரம் செய்வதற்காக கூலி கொடுத்து பேசி விபச்சாரம் பண்ணினால் தண்டனை இல்ல அப்படின்னு ஹனபி மதுஹப் கிதாபுல இருக்கிறது என்று நம்ம சொல்லி இருந்தோம். ஓசியா விபச்சாரம் பண்ணா தான் தண்டனையை தவிர காசு கொடுத்து விபச்சாரம் பண்ணினால் அதுக்கு தண்டனை இல்ல என்று உங்க மதுஹப் கிதாபுல இருக்குது என்று நம்ம சொன்னோம். இதுக்கு அவர் பதில் சொல்லி இருக்கிறார். இதுக்கு ஒரு பதில் சொல்லி இருக்கிறார். என்ன பதில் அப்புறம் வர்றேன், இதுக்கு பதில் சொல்லி இருக்கிறார். அடுத்து எதுக்கு சொல்லிருக்காரு தெரியுமா, ஊம பொண்ணை விபச்சாரம், ஊம பெண்ணை ஒருத்தன் கற்பழிச்சிட்டான்னு சொன்னா அவனுக்கு தண்டனை இல்ல. ஊமையா இருந்துச்சு ஒரு பொண்ணு அதை கற்பழிச்சிட்டான்னு வைங்க, ஊம பொண்ணை கற்பழிக்கிற ஆட்களுக்கு தண்டனை இல்ல அப்படின்னு மதுஹப் கிதாபுல எழுதி வச்சுக்கிறாங்க. இது தவறுன்னு சொன்னோம். இதுக்கும் பதில் சொல்லி இருக்கிறார். அந்த பதில் என்னங்கிறது தமாஷா கதை விஷயம். இந்த ரெண்டுக்கும் பதில் சொல்லி இருக்கிறார். மீதி விஷயங்களை எல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை. அவர் கண்டுகொள்ளாமல் உள்ளதை நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். உலமாக்கள் நீங்க மூர்த்தருவுல நானே பர்மிஷன் வாங்கி தர்றோம், சவால்னு போடக்கூடாது, சவால்ன மேடையில் ஏறிடுவோம். கூட்டம் போடுறதுக்கு சொல்லுங்க, அதே மூர்த்தருவுல கூட்டம் போடுங்க, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. எதுக்கு பதில், மூர்த்தருவில் நாங்கள் கேட்டு வச்சிருக்கிறோமே, எங்களுக்கு மறுப்பாகத்தானே அந்த கூட்டம் போட்டீங்க, இதற்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். மூர்த்தருவில் என்ன கேட்டோம், அதாவது ஒருத்தன் காணாம போயிட்டான். காணாம போனவனுடைய பொண்டாட்டி எத்தனை வருஷம் சென்று மறுமணம் பண்ணலாம் என்றால் 90 வருஷம் சென்று பண்ணலாம் எழுதி வச்சுக்கிறீங்க. ஒருத்தன் காணாம போயிட்டான்னு சொன்னா 90 வருஷத்துக்கு பிறகு அவளுக்கு எதுக்கு ஒரு வாழ்க்கை, உங்களுடைய நூல்களில் அப்படி எழுதி வைத்திருக்கிறீர்கள். கொஞ்சம் பேர் இறக்கப்பட்டு 90 கொஞ்சம் அதிகமா இருக்குது 60 வச்சுக்கிறோம்னு சொல்லி இருக்கிறீர்கள். கடைசி 60 தான். ஒரு 20 வயசுல ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ண பொம்பளை இருந்தான்னு வைங்க, புருஷங்காரன் 20 வயசுல ஓடி போயிட்டான், இன்னொரு 60 வயசு சேர்த்துக்கிறங்க. 80 வயசுக்கு பிறகு புருஷன் 80 வருஷமா இல்லாதனால வேற கல்யாணம் பண்ணிக்கலாம், 80 வயசு கிழவிக்கா, இப்படி எழுதி வச்சுக்கிறீங்களே, இது ஒரு அறிவுடையவன் சிந்தனையில வருமா? உங்க மதுஹப்புடைய கிதாபுகளில் இது ஒரு பெரிய சட்டம் என்று எழுதி வைத்திருக்கிறீர்களே, இது சரியா என்று நாம் மூர்த்தருவில் கேட்டோம். ஒண்ணு இல்லைன்னு சொல்லி இருக்கணும், நீ கூட்டம் போட்டு தானா என்ன பண்ணிருக்கனே, இப்படி எங்க கிதாபுல இல்லைன்னு சொல்லி இருக்க வேண்டும். அல்லது இருக்குது, ஆமா 100 வருஷம் தான் இருக்கணும், 80 வருஷம் தான் இருக்கணும், அதான் சரி என்பதற்குரிய குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களை என்ன செய்யணும், ரெண்டு எடுத்து வைத்திருக்க வேண்டும். அதுக்கு பதில் சொல்லவில்லை. அது பதில் சொல்லலையா? அது மாதிரி தலாக்னு சொல்றான். 3 தலாக்கு ஒரே நேரத்தில் சொன்னால் தலாக்கு நிகழ்ந்து விடும், 3 தலாக்கு ஆயிரும், நிரந்தரமா பிரிந்து விடுவார்கள் என்று மதுஹப் கிதாபில் சொல்கிறீர்கள். ரசூலுல்லாஹ் காலத்தில் தலாக் என்று சொன்னால் அது ஒரு தலாக்கு தான், 3 தலாக்கு இல்லை. ஒரு நேரத்தில் அவன் லட்சம் தலாக்கு சொன்னாலும் அவன் ஒரு தலாக்கு தான் சொல்லி இருக்கிறான். இது சஹீஹ் முஸ்லிம்ல ஆதாரப்பூர்வமா இருக்கிறது. இதுக்கு மாற்றமாக உங்கள் மதுஹப் கிதாபில் இருக்கிறது என்று நாம் சொன்னோமே, அதற்கு பதில் சொல்லவில்லை. மதுஹப் கிதாபுல இல்லன்னு நீங்க சொல்லி இருக்கணும். இல்லன்னா ஆமா இதுதான் கரெக்ட், ரசூலுல்லாஹ் சொன்னதை நாங்க ஏத்துக்கிற மாட்டோம், அதுக்கு பிந்தி வந்த ஆளுக்கு சொன்னா தான் ஏத்துக்குறோம், ரசூலுல்லாஹ் தூக்கி எறிவோம். அது ஓபனா என்ன செய்யணும், எதுக்கு நான் கேட்கிறேன்னா, எங்களுக்கு பதிலுன்னு கூட்டம் போடுறீங்க, அந்த கூட்டம் எங்களுக்கு மறுப்பாக போடுகிறீர்கள். மறுப்பாக கூட்டம் போட்டு இந்த கேசட்லாம் கேட்டு வேற இருக்கிறீர்கள். கேட்டுக்கொண்டு இதுக்கெல்லாம் பதில் இல்லைன்ற உடனே நேரத்தை இழுத்து ஆஹா நேரம் இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்கிறது, இன்னும் 10 நிமிஷம் நீனா ஆக்கிக்கிட்டதுக்கு அவன பொறுப்பு. நீனா ஆக்கிக்கிட்ட 1.5 மணி நேரத்தை போட்டு திட்டுறதுக்கு பயன்படுத்திவிட்டு கடைசியில் டைம் ஆகிவிட்டதுன்னு காரணம் காட்டினா அந்த தலைப்பை மட்டும் பேசுறதுக்கு நாங்க டைம் வாங்கி தர்றோம், பேசுங்க. இதுக்கு பதில் சொல்லவில்லை. அதே மாதிரி ஒருத்தன், அதாவது பருவ வயசை அடையாத ஒரு பையன், ஒரு 14 வயசு பையன், அந்த பையன் ஒரு பொம்பளை தப்பா யூஸ் பண்ணிட்டான், அவனை வைத்து விசாரம் பண்ணி விட்டார். அப்படி பண்ணினால் இதுக்கு அவனையும் தண்டிக்க இயலாது, அவளையும் தண்டிக்க இயலாது. அது தவறு இல்லை என்று, அதுக்கு தண்டனை இல்லை என்று நீங்கள் எழுதி வைத்திருக்கிறீர்கள். அது உங்க கிதாபுல துருல் முக்தார்ல இருக்கிறது, 4வது வால்யூம்ல 29ஆம் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். அதுக்கு நீங்க என்ன செய்யல, பதில் சொல்லவில்லை. ஒருத்தன் விபச்சாரம் செய்யக்கூடியவன் கையுமையுமா மாட்டிக்கொள்கிறான். மாட்டிக்கொள்ளும் பொழுது என் பொண்டாட்டி தான் சொல்லிவிடுகிறான். அவன் சொன்னாலே போதும், தண்டிக்க கூடாது. விபச்சாரம் செய்யும் போது மாட்டிட்டு அவன் யாரோ நான் யாரோன்னு சொன்னா அவனை தண்டிக்கலாம். யாரோ ஒருத்தனுடைய பொண்டாட்டியை கூட்டிட்டு விபச்சாரம் பண்ணுகிறான், மாட்டிக்கொள்கிறான், மாட்டிக்கிட்டு என்ன செய்யறான், அது என் பொண்டாட்டி தான்ங்கிறான், அவனை தண்டிக்க கூடாது. பொய்யின்கானத்து சௌஜத்தன் கைரி, அவன் இன்னொருத்தன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரிதான் இப்படின்னு சொல்லி வலவித்தா அன்னஹா சௌஜத்துஹு, இவள் என் மனைவி என்றவன் ஆர்குமெண்ட் பண்ணுகிறான். பல ஹத்த, அவனுக்கு ஹத்து கிடையாது. பொய்யின்கானத்து சௌஜத்தன் கைரி, அந்த பொம்பளை இன்னொருத்தன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, இன்னொருத்தன் பொண்டாட்டிங்க ரெக்கார்டு இருக்கிறது,
ரெக்கார்டு இருந்தாலும் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் எப்படி தண்டிக்கிறது? அது மாத்திரம் இல்லையா, ஒலாயு கல்லபு பி இகாமத்தில் பையினத்தி லிசுபஹா, ஆதாரத்தை கொண்டு வா என்று அவன்கிட்ட கேட்க கூடாது. உன் பொண்டாட்டி இல்லடா பேப்பர் கொண்டாடான்னு கேட்க கூடாதான், சொன்னாலே விட்டுணுமா. அப்ப நீங்க விபச்சாரத்தில் மாட்டிக்கிறவன்லாம் என் பொண்டாட்டி தப்பிச்சு போறதுக்காக வேண்டி நீங்க வழியை உண்டாக்குறீங்களா என்று கேட்டோம்ல. உன்னை இப்படி இல்லைன்னு சொல்லு, உன் கிதாபுல 4வது வால்யூம்ல 29ஆம் பக்கத்தில் எழுதி வச்சுக்கிற, உன்னை இல்லைன்னு சொல்லு, இருக்குன்னா பதில் சொல்லு. இல்ல நான் பொய் சொல்லிட்டேன்னு சொல்லு, அதை எடுத்து கொண்டாந்து காட்டுவோம். அல்ல இருக்குதுன்னு சொல்லி, இருக்கத்தான் செய்கிறது, இதுதான் சரி அப்படின்னு சொல்லு. அதே மாதிரி வேலைக்காரி ஒருத்தி இருக்கிற அடிமை பெண்ணு, அவளை வச்சுக்கிட்டு பொண்டாட்டி என்ன செய்யலாம், அவளை பார்க்கும்படியே மனைவியோட இல்லறத்தில் ஈடுபடலாம். வேலைக்காரியை வச்சுக்கிட்டு நான் புருஷன் பொண்டாட்டி சேர போறேன் நல்லா பாத்துக்க அப்படின்னு சொல்லி செய்யலாம் என்று சொல்லி 3வது வால்யூம்ல, எல்லாம் துருல் முக்தாரா தான் சொல்றேன், துருல் முக்தார்ல 3வது வால்யூம்ல 115ஆம் பக்கத்தில் எழுதி வைத்து பெண்களை கேவலப்படுத்துகிறார்கள். இது குர்ஆன்ல உள்ளதா, இது ஹதீஸ்ல உள்ளதா என்று கேட்டோம். ஏன் இதுக்கு பதில் சொல்லல? நீ என்ன பண்ணணும், எங்க புக்கில் அப்படி கிடையாது, போய் சொல்றீங்க அப்படி சொல்லுங்க. இல்ல இதுக்கு பதில் சொல்லவில்லை அவரு. முதல்ல பதில் சொல்லாத பட்டியல் போட்டுறேன், சொன்ன பதில் அதை விட தமாசு. அதுக்கடுத்து என்ன செய்யறாரு தெரியுமா, அடுத்து பண்றாரு அதே துருள், இதெல்லாம் 3 துருளை கேட்டது. நான் கேட்டது நானே ஒருக்கா போட்டு கேட்டு குறிச்சிட்டு வந்திருக்கிறேன். நம்ம என்ன கேட்டோமோ, நம்ம கேட்டது என்ன, அவங்க பதில் சொன்னது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி கேட்டதுக்கு பதில் வரணும் இல்லையா. அதே மாதிரி ஒரு மனிதன் ஆசைப்பட முடியாத, வயசுக்கு வராத, பார்த்தா வயசுக்கு வராட்டி கூட சில பெண்கள் ஆசைப்படுற மாதிரி இருப்பாங்க இல்லையா, அப்படியும் இல்லாத சிறிய சிறுமிய போய் ஒருத்தன் அவன் கற்பழிச்சுட்டான்னு சொன்னா குளிப்பு கடமைக்கு சட்டம் சொல்றாங்க. அடையிறது அவன் சொல்லி வச்சிருக்கிறான். அதாவது 3 வயசு பிள்ளை 3 வயசு சிறுமியை கொண்டு கடத்திட்டு போய் கற்பழிச்சு விட்டான். அதுக்கு என்ன இல்ல, இப்படி செய்தால் குளிப்பு கடை, எவனுக்கு என்ன சட்டம் சொல்றாங்க பாருங்க. வெள்ளி மேடையின் அவசியமும் அபத்தங்களும் தௌஹீத் எதிர்ப்புக்கு தக்க பதில்கள். எதிர்ப்பது ஏன்? இஸ்லாமிய திருமண ஒழுங்குகள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், உறுதியான நம்பிக்கை, பெண்களுக்கு அநீதி இழைக்கும் மதுஹப் சட்டங்கள், இஸ்லாத்திற்கு முரணான முரீதுகளும் தரீக்காக்களும், வெள்ளி மேடை, திருக்குர்ஆன் தேன்துளிகள், இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் உட்பட 1000ற்கும் மேற்பட்ட தலைப்புகள் மற்றும் UAE, இலங்கை ஆகிய நாடுகளில் மௌலவி PJ அவர்கள் ஆற்றிய உரைகள், பல்வேறு மார்க்க அறிஞர்களின் மார்க்க மற்றும் சமுதாய உரைகள், இவை அனைத்தும் கிடைக்கும் ஒரே இடம் குளிப்பு கடமை இல்லை, அவன் குளிக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிற அதுல எழுதியிருக்கிறான். கைரி முஸ்தகாத்தின், ஆசையே கொள்ள முடியாத அப்படிப்பட்ட ஒரு சின்ன பிள்ளைய இந்த மாதிரி கெடுத்துட்டான்னு சொன்னா அவன் குளிக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லி சட்டம் எழுதிக்கிறியப்பா. இதான் இறையச்சமுடையவர்களுக்கு ஏற்படக்கூடிய கற்பனையா? இது எழுதினவங்க சட்டத்தை கேட்டு நம்ம அமல்படுத்தலாமா என்று மூர்த்தருள கேட்டோமே. துருல் முக்தார்ல 146 பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி கேட்டோமே, அதுக்கு பதில் வரவில்லை. அதே மாதிரி இஸ்லாம் ஜாதியையும் இன வேறுபாடுகள், நிற வேறுபாடு, மொழி வேறுபாடு எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டின ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதுல ஜாதியை நிலைநாட்டுற மாதிரி ஒரு சித்தாந்தத்தை எழுதி வைத்திருக்கிறார். எப்படி எழுதி வைக்கிறாங்க? அல் ஃபகீஹுல் அஜமியு குஃபுவுன் லில் அரபியில் ஜாஹிலி, இந்த அரபு மொழி பேசாத ஒருவன் பெரிய பண்டிதனாக இருந்தால் இவன் அரபுல உள்ள ஒரு முட்டா பொண்ணு இருக்கால, அவளை கல்யாணம் பண்றதுக்கு தான் இவன் தகுதியானவன். அரபி பேசுறவங்க உயர்ந்தவங்க, அவங்கள உள்ள ஒரு முட்டாளும் சரி, இவங்கள உள்ள ஒரு பெரிய பண்டிதரும் சரி, அப்பதான் சமமாவும் அரபி பேசுறவன் தான் உலகத்தில் சிறந்தவன் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். 3வது வால்யூம்ல 90ஆம் பக்கத்தில் எழுதி வச்சுக்கிறார்கள். அதே மாதிரி ஃபுல் ஆலிமுல் அஜமியு, அஜமி ஆலிம் இருக்கார, அரபி மொழி பேசாத செய்வதன் ரசாதி மாதிரியான ஆலிமு, அவர் யகூனு குஃபுவன் லில் ஜாஹில் அரபி, அரபில உள்ள ஒரு ஜாஹிலுக்கு தான் அவர் சமமாவாரு. அரபி நாட்டில் உள்ள ஒரு ஜாஹிலும் சரி, நம்ம செய்வதன் ரசாதும் சரி எழுதிக்கிறாங்க. இதுல 392 எழுதி வச்சுக்கிறாங்க. இங்க அரபி தாய்மொழியா உனக்கு இல்லைன்னு வை, நீ அரபி மொழி இல்லாம ஆலிம் ஆயிட்டியா, நீனும் சரிதான். அங்க மார்க்கம்னா என்னன்னு தெரியாத மூடப்பயிலா இருக்கான, அரபி தாய்மொழி அவனுக்கு வேற ஒண்ணு அவனுக்கு தெரியாது, அவனு நீனும் சமமாக அப்பதான் நீ சமமாவீங்க. பெரிய ஆலிமானா தான் அங்க உள்ள ஒரு முட்டாளுக்கு சமமாவீங்க, அங்க உள்ள அறிவாளிக்கு சமமாக மாட்டீங்க என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் 992. அதே மாதிரி 392 எழுதி வைத்திருக்கிறார்கள். அல் அஜமியு லா யகூனு குஃபுவன் லில் அரபியத்தி, ஒரு அஜமி மொழிக்காரன், அதாவது அரபி அல்லாத வேற பாஷை பேசக்கூடியவன், அரபி பேசுகிற பொண்ணுக்கு ஒரு காலத்திலையும் சமமாக மாட்டான். உலவுக்கானல் அஜமியு ஆலிமன் சுல்தானன், இந்த அஜமி இருக்கான அரபி மொழி பேசாதவன் அவன் ஆலிமா இருந்தாலும் சரி, சுல்தானாக இருந்தாலும் சரி, நான் தான் ராஜான்னு வைங்க, இந்தியாவுக்கு நான் தான் ராஜா, ஆனால் அரபு மொழி பேசுற பொண்ணுக்கு நான் சமம் கிடையாது, அவ உயர்ந்தவள். நான் தான் இந்தியாவில் பெரிய உலமா நான் தான், எனக்கு நான் யாருக்கு சமம் இல்லையா? அரபி மொழி பேசுற பொண்ணு போய் நீங்க கேட்கலாமா? அவ யார் நீ யாரு?
நீ ஆலிமா இருந்தால் நீ அரபி மொழி உனக்கு தாய்மொழி. அப்ப ரசூலுல்லாஹ் காலில் போட்டு மிதிக்கிறாண்டாங்களே, அரபிக்கு அரபி அல்லாதவண்ட சிறப்பு இல்லைன்னு இதை எழுதி வச்சுக்கிறீங்களப்பா, இதுதான் இஸ்லாமா என்று கேட்டோம். இதுக்கு என்ன இல்ல, இதுக்கு பதில் சொல்லவில்லை. அதே மாதிரி ஒருவன் ஒரு சின்னஞ்சிறு சிறுமியை உடலுறவு கொண்டு விட்டால் அந்த பெண்ணு, அந்த மாதிரி வயசு பெண்ணை உடலுறவு கொள்ளவே முடியாது என்கிற அளவுக்குள்ள ஒரு பெண்ணை உடலுறவு கொண்டு விட்டானே, ஆனால் அவன் குளிக்க தரம் இல்லைன்னு அங்க எழுதி வச்சாங்க. இங்க எழுதி வச்சுக்கிறாங்க பல ஹத்த அழகி, அவனுக்கு தண்டனை கிடையாது. அல்ல பெரிய பொம்பளைய போய் ஏதாவது கற்பழிச்சா தான் தண்டனை கொடுக்கணுமே தவிர 3 வயசு 1 வயசு பிள்ளை ஏதாவது பண்ணிவிட்டான்னு சொன்னா அவனை தண்டிக்க கூடாது என்று மபுசூத்துங்கிற கிதாபுல 9வது வால்யூம்ல என்ன பண்றீங்க, 75ஆம் பக்கத்துல எழுதி வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயம் ஒரு பொம்பளை கடத்திட்டு வந்து சொல்ல உன கல்யாணம் பண்ணிக்கிறேன், வலுக்கட்டாயமாக பொம்பளை ஆம்பளை கல்யாணம் பண்ணி கொண்டால் அந்த கல்யாணம் செல்லும். உலகத்தில் எந்த நாட்டிலையும் செல்லாது. வலுக்கட்டாயமாக செய்யற எந்த ஒரு இதுவும் என்ன செய்யாது. நம்ம ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு பேப்பரே இருக்குது, நம்ம நிரூபிச்சிடும். எப்படி, நான் சுயமா போடல, அறுவலை வச்சு கத்தி வச்சு மிரட்டினாங்க அதனாலதான் போட்டேன் அப்படி நிரூபிச்சுட்டு சொன்னா அந்த ரெக்கார்டு தள்ளுபடி ஆயிரும். நிரூபிச்சுட்டு சொன்னா அப்ப வலுக்கட்டாயமாக இருந்தா உலகத்தில் எந்த விதமான கொடுக்கல் வாங்கல் எதுவுமே செல்லாது. இவங்க எழுதி வைத்திருக்கிறார்கள் வலுக்கட்டாயமாக ஒருத்தனை ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், 2 பேரும் விரும்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, பிரிக்க நினைக்கிறான் மாமனார்காரன், அவன் என்ன பண்றான், கூட்டிட்டு என் பொண்ணை தலாக் சொல்றான், தொலைச்சு விடுவான், மாட்டேங்கிறான், குத்தி விடுவேன், தலாக் சொல்லிட்டேன், முடிஞ்சு சொல்லலாம். அதான் வலுக்கட்டாயமா வாழ்ந்து கொண்டிருக்கிற 2 பேரும் என்ன செய்யலாம், கட்டாயப்படுத்தி பிரிக்கலாம், கடத்திட்டு போய் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணலாம் என்று எழுதி வச்சுக்கிறீங்களே. இந்த மாதிரி மனித உரிமை மீறுகிற காட்டுமிராண்டி சட்டங்கள் உங்க மதுஹப் கிதாபுல இருக்கு. என்ன பதில்னு கேட்டோம். 3வது வால்யூம்ல ஃபதுல் கதீர்ல 489ஆம் பக்கத்தில் இருக்குன்னு கேட்டோம். இதுக்கெல்லாம் பதில் சொன்னீங்களா? அதே மாதிரி இம்ரானா விஷயமாக அதுல எழுதி வச்சுக்கிற அசிங்கங்கள் எல்லாம் எழுதி வைத்து அதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் பதில் வரல. பாயிண்ட் விளங்கிக்கிறேன். பதில்னு சொல்லி போட்ட நீங்க பட்டியல் போட்டு சொல்றோம், இவ்வளவுக்கு ஏன் பதில் சொல்லவில்லை? அப்ப இது விளங்குது. பதில் சொல்றேன்னு பதில் சொல்லலன்னு சொன்னா இதெல்லாம் இருக்குதுன்னு விளங்குகிறது. இருக்குதுன்னு மட்டும் விளங்கல, இருக்கிறதுக்கு பதில் இல்லைன்னு விளங்குறது. இதெல்லாம் உங்க கிதாபுல இருக்குதுன்னு நமக்கு விளங்குகிறது. இந்த இருக்கிற மேற்றுக்கு பதில் சொல்லன்னு எந்திரிச்சால் காரி துப்புற அளவுக்கு அங்க நிலைமை ஏற்பட்டு போயிடும் என்பது விளங்குகிறது. அதனால இந்த கூட்டத்தின் மூலம் நிரூபிச்சுட்டாங்க. 1-2 விஷயத்துல நாங்க சமாளிப்போமே தவிர மதுஹபு தான், குப்பை தான். அது அகராதியில என்ன அர்த்தம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. மதுஹபுக்கு அதான அர்த்தம். மதுஹபுக்கு அகராதியில என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல மதுஹபுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் தெரியாதா? கழிவற. மதுஹபுக்கு ஹதீஸ்ல அப்படிதான் வருதுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண இதா அராதல் மதுஹப அபஅத. ரசூலுல்லாஹ் மதுஹபுக்கு போவார்களே ஆனால் தூரமா போயிருவாங்க. மதுஹப்னு அந்த காலத்துல மதுஹப் போவாங்கல்ல. ஹதீஸ் அபூதாவூது கிதாப் எடுங்க, முதல் ஹதீஸ் எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹதீஸ் அபூதாவூது கிதாப் எடுத்த உடனே முதல்ல பரக்கத்தான இடம் மதுஹப் கிடைக்கிறது. முதல் ஹதீஸ் எப்படி இருக்கிறது? இது அராதல் மதுஹப அபஅத. ரசூலுல்லாஹ் மதுஹபுக்கு போனார்களே ஆனால் தூரமா போயிருவாங்க. கழிவறை கழிப்படம் செல்லும்போது எல்லாரும் பாக்குற மாதிரி செய்ய மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது என்பதற்கு தான் இதெல்லாம் நாங்க போட்டோம். இதுக்கு உங்கள்ட்ட பதில் இல்ல. சரி, என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? இதுக்கு பதில் சொல்லலையா? அவ பதில் எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னு கேட்டா, அதாவது அந்த வாடகைக்கு கூலியை கொடுத்து விபச்சாரம் பண்ணிட்டோம்னு சொன்னா அதுக்கு தண்டிக்க கூடாது அப்படின்னு கிதாபுல இருக்குது. இவர் அது பதில் சொல்றாரு பாருங்கள். அதாவது மஹர் என்ற வார்த்தைக்கு கூலிங்கிற வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல யூஸ் பண்ணுகிறான். அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல, வாத்துஹுன்ன உஜூரஹுன்ன, அவங்களுடைய கூலி அவங்களுக்கு கொடுத்துருங்க. இந்த மஹர் அல்லாஹ் பயன்படுத்தும் பொழுது கூலிங்கிற வார்த்தை என்ன செய்யறான் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அந்த அடிப்படையில் அந்த துருல் முக்தார்ல என்ன எழுதி இருக்கிறாங்கன்னு கேட்டா, ஒருவன் கல்யாணம் செய்யும் பொழுது உனக்கு மஹர் 1000 ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக உனக்கு கூலி 1000 ரூபாய் தர்றேன் என்று சொல்லி கல்யாணம் பண்ணி கொண்டானையானால் அவனை தண்டிக்க கூடாது. இப்படித்தான் துருல் முக்தார்ல எழுதி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். இப்படி எழுதி இருக்கிறாங்கன்னு நீ காட்டிட்டேன்னு சொன்னான். நீ சொன்னபடி அது எப்படி பகிரங்கமா நம்ம மறுப்புல சொல்றோம். மறுப்புன்னா உன்னிப்பா கவனிப்பாங்கள, அதுக்கு பதில் சொல்லுவாங்கள, அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு கூட இல்லாம அவர் சில வாசகங்கள்லாம் சொல்ற வாய்க்குழுப்படுத்தி பேசுபவர்கள் வருவார்கள். இந்த கித்தாப்புல நீ இப்படி இருக்குங்கிறிய எப்படி இருக்குதான்? அதுல இருக்கிற வாசகம் என்ன? வலா ஹத்த, ஹத்து இல்லை. வாசகமே மொத்த டோட்டல் இவ்வளவுதான். வேற இது அவர் சொன்ன எதுவும் அந்த கிதாப்புல கிடையாது. வலா ஹத்த, ஹத்து இல்லை, தண்டனை இல்லை. எதுக்கு தண்டனை இல்லை? பிஸ்ஸினா, விபச்சாரத்திற்கு தண்டனை இல்லை. எந்த விபச்சாரத்துக்கு? வில் முஸ்தஅஜரத்தி லஹு,
அதுக்கு கூலி கொடுக்கப்பட்டவளோடு விபச்சாரம் செய்தால் தண்டனை இல்லை. இவ்வளவுதான் அந்த கிதாபில் இருக்கிற வாசகம். இது தொடர்பாக இவர் என்ன பண்றாரு, அதை சொல்லல. கல்யாணம் பண்ற நேரத்தில் மகர் தர்றேங்கிறதுக்கு பதிலா உனக்கு கூலி தர்றேன்னு வார்த்தை தப்பா போட்டுட்டான். கூலி இருந்தாலும் ஒண்ணு, மகர் இருந்தாலும் ஒண்ணு தானே. அட இதுல என்னடா விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது? கூலிங்கிற சொன்னா தப்பு இல்ல, உனக்கு மகருக்கு பதிலா கூலின்னு சொல்லிவிட்டான். அதனால நம்ம மேற்று கிடையாது, அதை சொல்லவே இல்லை இவங்க. இத கித்தாபுல இல்லாத ஒரு விளக்கங்கிற பேர்ல உளறி இதைத்தான் அங்கே சொல்லுகிறார்கள். என்ன செய்யறாரு அவரு? பகிரங்கமா சொல்லுகிறார். அதோடு சொல்றாரு, அது மாத்திரம் இல்ல, ஒல் ஹக்கு உஜூபுல் ஹத்தி, ஆனால் ஹத்து கடமை என்பதுதான் சரியான சொல்லு அப்படின்னு சேர்ந்து முரண்பட்டார். இப்ப அப்ப இதுக்கே ஹத்து கொடுக்கணும் ஓன் சொல்லுப்படி அதாவது ஹத்துல தண்டனை. அவரை என்ன சொல்றாருன்னு கேட்டா, ரெண்டு விஷயம் சொல்லப்படுதான். துருல் முக்தார்ல என்ன சொல்லப்படுதான்? கூலி பேசி விபச்சாரம் செய்தால் தண்டனை இல்லை என்றும் சொல்லி இருக்கிறது. ஆனால் சரியான சொல் என்னவென்று சொன்னால் அதுக்கு தண்டனை உண்டு என்றும் சேர்த்து இருக்கிறது. அந்த பாதி இவர் மறைத்து விட்டார். நாங்களே சரியான சொல் என்னன்னு சொல்லி இருக்கிறோம், தண்டனை இருக்குன்னு தான் துருல் முக்தார்காரர் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்றாரு. இவர் சொல்லக்கூடிய ஒரு வியாக்கியானம் சொன்னார்ல, இந்த வியாக்கியானம் இருந்தா இதையே சரியான சொல்லு மறுக்கணும், அதை ஏத்துட்டு போயிடலாமே. கல்யாணம் பண்ணும்போது நான் மகருக்கு பதிலாக என்ன செய்யறேன், கல்யாணம் பண்ணும்போது நான் கூலி தர்றேன், உனக்கு 1 லட்சம் ரூபாய் உனக்கு கூலி தந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒருத்தன் சொல்றான். கல்யாணத்தோட கூலின்னு சேர்த்தான்னா அது என்ன மகர் தானே அது. இதுலயும் உனக்கு சர்ச்சை வருது. சர்ச்சை எதனால வருது? நீ கூலிக்கு பேசி விபச்சாரம் ஜினான்னு அங்க வருது. வலா ஹத்த பின் நிக்காஹின்னு வரல. வாசனை எப்படி வருது? வலா ஹத்த பி ஜினா பில் ஜினாண்டா என்னங்க அர்த்தம்? கல்யாணம் அர்த்தமா? விபச்சாரம் அதாவது கூலி பேசி ஜினா செஞ்சால் தண்டனை இல்லைன்னு வருது. இவர் ஜினாண்டு அந்த வாசனை இருக்கும் பொழுது இவர் என்ன பண்றாரு? வேண்டும் என்ற இதுக்கு பதில் இல்ல. இவ்வளவுக்கு யோசிச்சு பாக்குறாரு, ஒண்ணுக்கு பதில் இல்ல. ஏதாச்சும் ஒண்ணு சொல்ல நம்ம இவ்வளவு மேட்டர்ல 1-2 கூட சொல்லாட்டி என்ன செய்யறதுங்கிறதுக்காக வேண்டி இதை எடுக்கிறாரு. எடுத்து என்ன வருது? சரியான சொல் தண்டனை அவசியம் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம சமாளிச்சு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாரு சொல்றாரு. இதுல என்ன முக்கியமான விஷயம் கேட்டா, இந்த துருல் முக்தார்காரர் அந்த வாசகத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? கூலிக்கு ஆள் பேசி விபச்சாரம் பண்ணுனா அதுக்கு தண்டனை இல்ல, ஆனால் இந்த கூலி பேசினாலும் தண்டனை உண்டு என்பதுதான் சரியான சொல்லுண்டு துருல் முக்தார்காரர் சொல்லிப்படுறாரு. அதுக்கு அப்புறம் அதனுடைய விரிவுரை ரத்துல் முக்தார்ல அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அதாவது இந்த கூலி பேசி விபச்சாரம் பண்ணினால் தண்டனை இல்லைங்கிறது அதுதான் அபு ஹனீஃபா சொல்லு. பாயிண்ட் வழங்கனு. துருல் முக்தார்காரர் தான் மறுக்கிறாரு. அந்த கீழே விரிவுரையில் எழுதி இருக்கிறாங்க கேட்டா, காசு கொடுத்துட்டு விபச்சாரம் பண்ணா தண்டிக்க கூடாது, இதுதான் இமாமுடைய சொல்லு. அபு ஹனீஃபா இமாம் என்ன சொல்றானா, இது யார புறம்போக்கு சொல்லல, தெருவுல போறவன் சொல்லல. இந்த கருத்தை சொன்னது யாராம்? அபு ஹனீஃபா இமாமாம். நம்ம சொன்னா நம்பவே இல்லை. ஆனா அவர் பேரை பயன்படுத்தி எழுதி வைத்திருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க? அபு ஹனீஃபா இமாம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? விபச்சாரம் செய்யும் பொழுது ஃப்ரீயா விபச்சாரம் பண்ணா உனக்கு தண்டனை வந்துடும், காசு கொடுத்து பண்ணா உனக்கு தண்டனை இல்ல. இது அபு ஹனீஃபா சொல்லு. அபு யூசுப் முகமது அவருடைய ஸ்டூடெண்ட் 2 பேர் இருக்காங்களே, அவங்க தான் இல்ல காசு கொடுத்து விபச்சாரம் பண்ணனாலும் அது விபச்சாரம் தான் அப்படின்னு அவங்க தான் சொல்றாங்கன்னு சொல்லி, அப்ப அபு ஹனீஃபா தானே உங்களுக்கு தலைவர், அந்த தலைவர் சொன்னதாக இருக்குது. இவர் அதை கூட பேச்சு நினைச்சாரு. அந்த கருத்தை ஒருவர் சொன்னதாக சொல்ற, ஒருவர் எந்த ஒருவர் யாரை போய் பின்பற்றுறாங்களோ அவரு ஒருவர் சொல்லி இருக்கிறாராம். எந்த ஒருவர் அவரு? இன்னும் சொல்ல போனா அந்த ரத்துல் முக்தார்ல வருது. துருல் முக்தார்காரர் தான் இதை எழுதிவிட்டு தண்டிக்கிறதான் சரியான சொல்லுன்னு எழுதியிருக்கிறாரு. துருல் முக்தாரை விட சிறந்த நூல்கள் என்று அவர்கள் மதிக்கிற நகர்ல இன்னும் பல மூல நூல்கள்ல விரிவுரை நூல்கள்ல எல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சகத அலைஹி பின் நகரி, நகர் என்ற கிதாபிலையும் ஒல் முத்தூனி மூல நூல்களையும் ஒரு சுருகி விரிவுரை நூல்களையும் அலா கவுலில் இமாமி அபு ஹனீஃபா சொல்லோடு நிறுத்திக் கொண்டார்கள். இந்த துருல் முக்தார்காரர் மட்டும்தான் என்ன பண்றாரு, அந்த கூலி கொடுத்தா தண்டனை இல்லைன்னு அபு ஹனீஃபா சொன்னாங்கல்ல, அதை சொல்லிவிட்டு இல்ல தண்டிக்கிறதா சரிங்கிறார். இவர் சொல்றாரு துருல் முக்தார்காரர் 400 வருஷத்துக்கு முந்தி வந்தவர். இதுக்கு முந்தின எல்லா கிதாபுல என்ன எழுதப்பட்டிருக்குன்னு கேட்டா, என்ன எழுதப்பட்டிருக்கு? அபு ஹனீஃபா சொன்னதை எழுதிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது தண்டனை இல்லை என்று சொல்லிவிட்டு அதை எந்த ஒரு விமர்சனமும் செய்யாமல் சக்கத்தன்னா அப்படி சுக்கூத், மௌனம், வாய மூடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு விரிவுரைக்காரர் அடிச்சு தண்டிக்க கூடாதுன்றார், தண்டிக்காம இருக்கிறது சரின்றார். முடிஞ்சு வச்சா கதை. அப்ப இதைத்தான் நம்ம சொன்னோம். இதுல என்ன இருட்டடிப்பு செஞ்சிருக்கிறோம்?
இவர் இல்லாத ஒரு வியாக்கியானத்தை சொல்ற. என்ன சொல்றாரு? நூல் பப்ளிகேஷன்ஸ் வழங்கும் புதிய வெளியீடு ஜகாத் ஓர் ஆய்வு. ஒரு தடவை ஜகாத் கொடுக்கப்பட்ட பொருளுக்கு வருடா வருடம் ஜகாத் கொடுக்க வேண்டுமா? குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் முழுமையான ஆய்வு. தொகுப்பு பி ஜெயினுலாபுதீன். விலை ரூ. 15 மட்டுமே. கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் நம்பர் 3, போஸ்ட் ஆபீஸ் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 55690810. இவர் மாத்திரம் இதை அவர் நிரூபிக்கட்டும். இந்த பொய்ய கல்யாணம் பண்ணும் பொழுது மகருங்கிற வார்த்தைக்கு பதிலாக தப்பா கூலிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி கல்யாணம் பண்ணிவிட்டால் அது தண்டிக்க கூடாது என்றுதான் இந்த கிதாபில் இருக்கிறதுன்னு சொல்றீல. இப்படி ஒரு வாசகத்தை நீ சொல்லக்கூடிய இந்த கிதாபில் எடுத்து காட்டினால் நாம பொது வாழ்க்கையிலிருந்து விளைக்கிறோம். போதுமா? இதுக்கு நேரத்தை சொல்லுவாங்க. எதுக்கெல்லாம் நேரம் சுப்ஹானல்லாஹ், எதுக்கெல்லாம் நேரத்தை பிரிங்கிறீங்க? உட்கார்ந்து உலமாக்கள், பெரிய உலமாக்கள்லாம் உட்கார்ந்துக்கிட்டு உளறதுக்கெல்லாம் நேரத்தை பிரிங்குதுவோ, மக்களை தூண்டி விடுற மாதிரி. எப்ப நீ என்ன இப்படி போய் சொல்ற? உன் கிதாபுல உள்ளது உனக்கு தெரியலையா? இதான் இதுக்கு சொன்ன பதிலுங்க. அடுத்து என்ன சொன்னாரு தெரியுமா? ஊமை பொண்ணை கற்பழிச்சால் தண்டனை இல்லைன்னு கிதாபுல இருக்கிறது. இதுக்கு என்ன பதில் சொல்லணுங்க? கிதாபுல இருக்குல்ல, கிதாபை வாசிக்கணும். பாருங்க, இப்படி இருந்தா இதான் வாசகம், இப்படி தப்பு தப்பா அர்த்தம் செய்யுது அப்படி சொல்லணும். அல்லது ஆமா ஆதாரம் இருக்குன்னு என்ன சொல்றது தெரியுமா? ஊமை பொண்ணை கல்யாணம் பண்ணினால் தண்டனை, ஊமை பொண்ணை கற்பழித்தால் தண்டனை இல்லை என்று எழுதியிருப்பதாக சொல்லுகிறார்கள். நாங்கள் தான் ஹனபிகளாகி நாங்கள் தான் ஆப்கானில் ஆட்சி பண்ணினோம், ஊமை பொண்ணை கற்பழிச்சோமா? அட கித்தாபுல இருக்கிறத நான் கேட்டனா இதுக்கு பதிலே சொல்லலவரு. இதுக்கு பதில் என்ன சொல்றாரு? ஊமை பொண்ணை கற்பழிச்சால் தண்டனை இல்லைன்னு உன் கித்தாபுல எழுதி வச்சுக்கிறேன்னு நான் சொல்றேன். கித்தாபுல இருக்குது இல்ல, அதான் பதில். அதை கண்டுகொள்ளாம ஆப்கான்ல தாலிபான்கள் ஆட்சி பண்ணார்களே. தாலிபான்கள் யாரு? தாலிபான்கள் அவ்வளவு பேரும் ஹனபிகள், தாலிபான்கள் அவ்வளவு பேரும் தேவபந்து உலமாக்கள். அவர் சொல்றார், அப்படிப்பட்டவர்கள் ஆட்சி பண்ணாங்களே, ஊமை பொண்ணை கற்பழிச்சாங்களான்னு இருக்கிறார். நான் தாலிபான்ல கற்பழிச்சாங்கன்னு நான் குற்றச்சாட்டு சுமத்தினேன், ஆப்கான்ல பண்ணிட்டாங்கன்னு நான் குற்றச்சாட்டு சுமத்தினேன். நான் என்னுடைய குற்றச்சாட்டு அதுவா? உன் கித்தாபில் இருக்குதா இல்லையா? அதான் கேள்வி. நீ எதை மதுஹப் கித்தாப்னு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறியோ, எந்த கித்தாபை பார்த்து தொழுகை நோம்பு சட்டங்கள்லாம் அமுல்படுத்துறேன்னு சொல்றியோ, அந்த கித்தாபில் ஊமை பொண்ணை கற்பழிக்கலாம், வாய் பேசுற பொண்ணை தான் கற்பழிக்க கூடாது அப்படின்னு எழுதி வச்சுக்கிறியா இல்லையா? அதுக்கு தண்டனை இல்லைன்னு மதுஹப் ஹனபி மதுஹப் கித்தாபுல இருக்குதா இல்லையா? ஏன் இதுக்கு உன்னால பதில் சொல்ல முடியல? இந்த பாயிண்டை எடுத்து கூட பதில் சொல்றேன்னு வந்து கூட மற்றதுக்காக டைம் இல்ல, பதில் சொல்வதற்கு அந்த பாயிண்டை எடுத்து கூட நீ என்ன பதில் சொல்ற? அண்ணன் சொல்றாரு, அப்படி சட்டம் இருந்தா அவரை சொல்றாரு. பாருங்க, அப்படி சட்டம் இருந்தா இந்த ஆலிம் சாமி சும்மா இருப்பானா? சொன்னாரா? கேட்டீங்களா அது கேசட்ல? இந்த மாதிரி வாடகைக்கு பேசி விசாரம் பண்ணலாம்னு எங்கள்கிட்ட சட்டம் இருந்தா, ஊமை பொண்ணை பண்ண மாதிரி பண்ண அப்படி பண்ணி இருந்தா இவங்க சும்மா இருப்பாங்களே எங்க ஆலிம் சாக்கள்லாம். அப்ப எப்படி ஆலிம் சாக்களை தயாரிக்கிறீங்க? அப்ப இந்த உலகத்துல அப்படி அவரே கேவலப்படுத்துறது இல்லாம இதுக்கு நேரத்துக்கு பிற்படாம விட்டுருக்காங்க. பாருங்க, இதான் பதிலான்னு கேட்கிறேன். அவர் இவ்வளவு விஷயம் நம்ம சொன்னதுக்கு ரெண்டுக்கு பதில் சொல்லி இருக்கிறாருங்க. ஒன்னு பொய், ஒன்னு கண்டுகொள்ளாம போயிருக்கிறார். ஒரு பொய் சொல்லி இருக்கிறார், அவர் சொன்னபடி அந்த கிதாபில் இல்லை. ரெண்டாவது என்ன சொல்றாரு? பதிலுங்கிற பேர்ல ஆப்கான்ல இல்லைங்கிறார். ஆப்கான்ல இல்ல, அப்படிதான் ஆலிம் சாக்கள் நடக்கிறமான்னு இருக்கிறார். அப்புறம் நீ நடக்கிறியா நடக்கல, நான் அதையே பேசினேன். ஒவ்வொருத்தரையும் ஆள்களை பத்தியா நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன பேசுறோம்? ஒரு சட்ட நூல் என்று நீங்கள் ஒரு கிதாப் எதுக்கு இது பேசுறோம்? நல்லா வழங்கணும். ஒரு துருல் முக்தார் என்ற அவர் கபர் எனக்காக காத்துட்டு இருக்காரு சொல்றாரு. உலகத்துல அதிகமான நன்மை யாரு கிடைக்கும்? துருல் முக்தார் ஆசிரியர் தான் கிடைக்குமா? ஏன் அவ்வளவுக்கு நான் வம்புகள் இருக்கிறேன், அதனால நிறைய நன்மைகள் போய் சேருமா, எனக்காக ஒரு கபர் ரெடியா காத்துட்டு இருக்கிறாராம். இப்படிலாம் அவர் சொல்றாரா இல்லையா? நான் துருல் முக்தாருங்கிற கிதாபுங்கிற அடிப்படையில் நான் அதை பேசுறேன். நான் எதுக்கு அதை சொல்றேன்? குர்ஆன் தான் நமக்கு பாதுகாப்பானது, நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறை தான் பாதுகாப்பானது. இதை விட்டுவிட்டு அந்த மதுஹப் இந்த மதுஹப் இந்த கிதாப் அந்த கிதாப் அந்த அஜர்த்து இந்த அஜர்த்துன்னு போனீங்கன்னா நம்ம வழிகட்டு போயிருவோங்க. குர்ஆன் சொன்னாதான் நம்ம சேஃப்டி. இந்த இம்ரான மாதிரி மேட்டர்கள்லாம் வந்துருங்க. மனுஷன் பல மாதிரி எழுதுவான், தப்பு தப்பா எழுதி வச்சிருவான். அதனால நீங்க குர்ஆன் ஆதாரத்தோட இருந்தா உன்னை ஏத்துக்கிறங்க, குர்ஆன் ஆதாரம் இல்லாம ஒரு கிதாபில் எழுதுனா ஏத்துக்கிறாள். இதுதானே சொல்றோம். இது என்ன நாங்க சொல்றது இதுதானே சட்டம். நாங்களே குர்ஆன் ஆதாரம் இல்லாம ஒண்ணு சொல்றோம், அது கேட்காது என்ன உங்களுக்கு சொல்றோம். இப்ப நாங்க பேசுற பேச்சுக்கள், நாங்க கொடுக்கிற பத்துவாக்கள், நாங்க வழங்குகிற மார்க் அறிவுரைகள் கூட எப்படி இருந்தாலும் ஏத்துக்கிறோம். நீங்க குர்ஆன்ல உள்ள ஆதாரத்தை கொண்டு சொன்னால் நீங்க ஏத்துக்கொள்ளுங்க, குர்ஆன் ஆதாரம் இல்லாம சொன்னா ஏத்துக்கிறாதீங்க. சைபுதீன் ரசாதியே குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோட எடுத்து சொன்னார்னா ஏத்துக்கிறங்க, இல்லன்னா தூக்கி எறிங்க. அப்ப நானும் எங்களின் பக்கமா உங்களை நாங்க அழைக்கிறோம், நாங்க என்ன சொன்னாலும் கேளுங்க உங்களை அழைக்கிறோம். அப்ப நம்ம என்னத்துக்கு பேசுறோம்?
உங்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் பொதுவான விஷயத்தை பேசுறோம். எங்களை கூட மக்கள் பின்பற்றிட கூடாதுங்கிறதுக்காக பேசுறோம். எதுக்கு இதை பேசுறோம்? எங்களை பின்பற்றுறதுக்காக கூப்பிடல. இதையெல்லாம் சொன்னா எங்களை பின்பற்ற நாளைக்கு எங்களுக்கு சொல்ல இயலுமா? அபூ ஹனீஃபா பின்பற்ற வேணாண்ட உன்னை பின்பற்ற சொன்ன கேட்பீங்களா இல்லையா? அப்ப அந்த விழிப்புணர்வோட மக்களை வைத்துக் கொண்டிருந்தால் என்ன செய்வாங்க? குர்ஆன் இருக்கா, ஹதீஸ் இருக்கா, அல்லாஹ் சொன்னாங்களா, அல்லாஹ் சொன்னாங்களா, ரசூல் சொன்னாங்களா என்று கேட்க. இதுக்கு தான் நாங்க சொல்றோம். இதுல நான் துர்ருல் முக்தாருக்கு எனக்கு என்ன வம்பா சண்டையா? எதுக்காக வேண்டிய அவரை வம்புக்கு எனக்கு ஒரு நோக்கமா? பங்காளி தகராறு எங்களுக்கு அவருக்கு ஒண்ணும் கிடையாது. எதுக்கு இதை சொல்றோம்? இந்த மாதிரிலாம் எழுதி வச்சிருக்காங்க. இவங்க சொல்றத வச்சு நீங்க ஏன் தொழுவுறீங்க? இவங்க சொல்றபடியா நோன்பு வைக்கிறீங்க? குர்ஆன் ஆதாரத்தோட காட்டியிருந்தா செய்யுங்க, ஹதீஸ் ஆதாரத்தோட காட்டினா துருல் முக்தார்ல உள்ளது கூட நீங்க செய்யுங்க, வேணாம்னு சொல்லல. எப்ப செய்யுங்க? துருல் முக்தார்காரரே ஒன்னு சொல்லிவிட்டு ஊமை பண்ண கற்பழிச்சால் தண்டனை இல்ல இந்த ஆயத்துன்னு காட்டட்டும். இதை ஒத்துக்கிறது உனக்கு ஏன் இதுக்கு போய் வக்காலத்து வாங்க வர்ற? இந்த ஆளுக்கு தங்களுடைய கௌரவத்தை சொல்றாங்க. இந்த சையதுல் ரசாதி, நிஜாமுதீன், ஷேக் அப்துல்லா ஜமாலி இவங்களையெல்லாம் விட இந்த மதுஹப் கிதாப் எழுதினவங்க மோசமானவங்க தான் நான் சொல்லுவேன். இவங்க கூட இப்படி சிந்திக்க மாட்டாங்க. அவ்வளவு கிறுக்கு. ஏன் உன்னை விட மட்டமான ஆட்களை நீ தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் உனக்கு என்ன இருக்கு? உனக்கு இருக்கிற சிந்தனை, உனக்கு இருக்கிற அறிவு கூட அவங்களுக்கு இதுல இருந்து விளங்குதா? நான் சொன்ன சட்டத்துல இருந்து இப்படி எவனாச்சும் ஊமை பண்ண கற்பழிக்கிறான் எழுதுவானா? சின்ன பிள்ளைய போய் கற்பழிக்கிறான் எழுதுவானா? அதுக்கு தண்டனை இல்லைன்னு எவனா எழுதுவானா? இதெல்லாம் ஒரு அறிவுடையவங்க செய்யற வேலையா அப்படின்னு பார்க்காம இதை போய் நியாயப்படுத்தி கொண்டு இதான கேள்வி. அது மாத்திரம் இல்ல, நிறைய அவங்களுடைய உடச்சே சொல்ல வேண்டியிருக்கு எல்லாத்தையும். இதுக்கு சேர்த்து பதில் சொல்லு. என்ன செய்யணும்? தொழுதுட்டு இருக்கிறோம், போன வாரமா சொல்லிருக்கேன்ல, அதுக்கு ஆதாரம் கேட்டாங்க. நீ சொன்ன நீ வாட் போட்டு விட்டு போயிட்டே நாயை கூப்பிடுறோம், தொழுதுட்டு இருக்க செய்யறோம், கூப்பிடுறோம், தொழுக முடியாதுன்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறாங்க. ஏன்? அதுக்கு அர்த்தம் இல்லையா? வா போன்னு சொன்னா தான் அர்த்தமா? என்னது அப்படின்னா அது என்ன லாங்குவேஜ், அது என்ன மொழி அது அப்படின்னு சொல்லி எங்க இருக்கு? அது துருல் முக்தார்ல 614 பக்கத்தில் இருக்கிறது. இதுக்கு ஆதாரம் காட்டுங்க. அதே மாதிரி வேணும்னே காத்து விட்டு தொழுகை முடிக்கலாம்னு சொன்னாங்கன்னு சொன்னல, அது துருல் முக்தார்ல 1வது வால்யூம் 448 பக்கத்தில் இருக்கிறது. அதுக்கு பதில் சொல்லுங்க. அதே மாதிரி இமாமா இருக்கிறவங்க மண்ட பெருசா கொண்டாட்டி அழகா இருக்குன்னு இப்படி எல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்கன்னு சொன்னோம்ல, அது துருல் முக்தார்ல 1வது வால்யூம்ல 558வது பக்கத்துல இருக்குது. அதுக்கு பதில் சொல்லுங்க. அதே மாதிரி என்ன செய்யணும்? ஓதிட்டு இருக்கிறான், ஓதிட்டு இருக்கும்போது குர்ஆனை தான் ஓதி தொழுவணும் அவசியம் கிடையாது, இஞ்சில கூட பைபிள கூட ஓதலாம். நீங்க எழுதி வச்சுக்கிறாங்க. தொழுகையில் நின்றுகிட்டு என்ன செய்யலாம்? குர்ஆனுக்கு பரலோகத்திரங்கள் பிதாவே எங்களை ஆமீன் அப்படின்னு சிரிக்கிறதுக்கு சொல்லல என்று ஓதலாம் என்று சொல்லி துருல் முக்தார்ல 1வது வால்யூம்ல 485 நம்ம என்ன சொல்றோம்? ஹதீஸ் கூட ஓதக்கூடாதுங்கிறோம். நம்ம சட்டம் என்ன சொல்றோம்? குர்ஆனை தான் ஓதணுமே தவிர அதனுடைய மொழியாக்கத்தை நீ ஓதிப்படாதப்பா, ஹதீஸ கூட ஓதிப்படாதப்பா. கேமல் நின்று நினைச்ச கூடாது. ஹதீஸ்னா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத முடியுமா? தொழுகை தக்பீர் கட்டிட்டு எதை ஓதலாம்? அல்லாஹும்ம பாயிது பைனி பைன ஹதாயாங்கிற அந்த ஹதீஸ்ல ஒரு துஆ ஓதலாமே தவிர அல்ஹம்துக்கு பதிலா நம்ம இன்னமல் அமால் பின்னியாத்னு ஓத முடியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ கூட ஓதக்கூடாதுங்கிறோம். இவங்க எழுதி வச்சுக்கிறாங்க பார்சியில. அதுவும் எதுல ஓதலாமா? பார்சியில கூட ஓதலாமா? பார்சி பாஷையில ஓதலாம், தௌராத்தை ஓதலாம், இஞ்சில ஓதலாம். இப்படி ஓதினால் தொழுகை வீணா போவாது. அப்ப தொழுகையில தக்பீர் கட்டிக்கிட்டு என்ன செய்ய சொல்றாங்க? பைபிள் எடுத்து வாசிக்க சொல்றாங்க. இது சரியா? இதுதான் குர்ஆனை ஆய்வு செய்யக்கூடிய ஆட்களுடைய லட்சணமா? இதுக்காக வேண்டி நாங்க மதகப பேசுறோமா? எங்களுக்கும் அவருக்குள்ள பகைமைக்கு பேசுறோமா? இது எங்க இருக்கு? துருல் முக்தார்ல 1வது வால்யூம்ல 485வது இதுல இருக்கு. ரமலான் மாசம் இது. ரமலான் மாசத்துல எவ்வளவு இறையச்சத்தோட இருக்குன்னு அதுல எழுதி வச்சுக்கிறாங்க. சட்டம் என்ன தெரியுமா? நீங்க ரமலான் மாசம் நோன்பு வைத்துக் கொண்டு ஒரு செத்து போன பொம்பளை பணம் கிடக்குது, அதை போய் கற்பழிக்கிறீங்க, நோம்பு முடியாது எழுதி வச்சுக்கிறாங்க. பாவிகளா, முதல்ல ஒரு பணத்தை பார்த்து ஒருத்தனுக்கு ஆசை வருமா? முதல்ல ஒரு போன ஜனாசாவை பார்த்து இப்படி இல்லாம ஒரு மனுஷனுக்கு ஆசை வரும்? இப்படி எல்லாம் ஆசை வரும் ஒருத்தர் நினைக்குவானா? ஒரு நல்லவன் இது தனப்போம் கித்தாப்புங்கிற எழுதி வச்சுக்கிறாங்க. எப்படி சொன்னாங்க? மைத்த தானா செத்து போன புணங்களை புணர்ந்தாலோ அல்லது ஆடு மாடு நோம்பு வச்சு ஆடு மாட்டோட போய் சேர்ந்துறான், நோம்பு முடியாது. நோம்பு முடியறதுக்கு சட்டம் சொல்றாங்க. இவனுக்கு என்ன சட்டம் தேவை இருக்குது? ஆனா பாவி நோம்பை வச்சுக்கிட்டு செத்த போனத்தோட போய் சேர்ற, நோம்பு வச்சுக்கிட்டு ஆடு மாடு வரைக்கும் திரிகிற அப்படின்னு சொன்னாலும் நோம்பு முடியாது. இது எவன் சொல்லுவான்? இதெல்லாம் அறிவுள்ளவன் சொல்லுவானா? வெள்ளி மேடையின் அவசியமும் அபத்தங்களும் தௌஹீத் எதிர்ப்புக்கு தக்க பதில்கள். எதிர்ப்பது ஏன்? இஸ்லாமிய திருமண ஒழுங்குகள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். உறுதியான நம்பிக்கை. பெண்களுக்கு அநீதி இழைக்கும் மதுஹப் சட்டங்கள். இஸ்லாத்திற்கு முரணான முரீதுகளும் தரீக்காக்களும். வெள்ளி மேடை, திருக்குர்ஆன் தேன்துளிகள், இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் உட்பட 1000ற்கும் மேற்பட்ட தலைப்புகள் மற்றும் UAE, இலங்கை ஆகிய நாடுகளில் மௌலவி PJ அவர்கள் ஆற்றிய உரைகள், பல்வேறு மார்க்க அறிஞர்களின் மார்க்க மற்றும் சமுதாய உரைகள், இவை அனைத்தும் கிடைக்கும் ஒரே இடம். அதே மாதிரி ஹலீஃபா இருக்கார்ல ஜனாதிபதி, அவர் அடுத்த வாரம் சொல்லுவாங்க பக்கத்தை. ஜனாதிபதி என்ன செஞ்சாரு? தப்பு ஜினா பண்ணிட்டாரு, விசாரம் பண்ணிட்டாருன்னு சொன்னா அவருக்கு தண்டனை இல்ல. அது 4வது வால்யூம்ல 31 பக்கத்துல எழுதி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு மூக்குல ரத்தம் ஓடுதா, அதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்க மூத்திரம் மேஞ்சி
அந்த மூத்திரத்தை இந்த எழுதுகோளால பேனாவில் ஊத்தி அதை கொண்டு நெத்தியில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மூத்திரத்தினால அல்ஹம்துலில்லாஹ் எழுதுமா. மூத்திரத்தினால அல்ஹம்து சூராவை நெத்தியில் எழுதுனீங்கன்னா மூக்குல ஒரு ரத்தம் நின்று போயிடும். அது நல்ல செய்யலாம், செய்யக்கூடாது சில பேர் சொன்னாலும் செய்யலாம்ங்கிறத பத்துவா, அதான் கரெக்டான தீர்ப்பு என்று பெரிய ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணி கடைசியா தீர்ப்பு அளிக்கிறாங்க. அழகில் பத்துவா, இதான் பத்துவா. எது பத்துவா? மூத்திரத்தை பேஞ்சி அதை கொண்டு நெத்தியில் அல்ஹம்து சூராவை எழுது. குர்ஆனுக்கு எவ்வளவு கண்ணியம் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. குர்ஆனை கண்ணியம் கொடுக்காத நீங்கள் எல்லாம் இந்த நூலாசிரியர்லாம் ஒரு மார்க்கத்தை சொல்லக்கூடிய தகுதி படைத்தவரா? இதை எடுத்துக்கொண்டு நாங்க தொழுவணுமா? இதுல உள்ளபடி நாங்க நோன்பு வைக்கணுமா? இதெல்லாம் வேணும்னு செஞ்சதுல இதெல்லாம் குர்ஆனை கேவலப்படுத்தணும்னு எவன் உள்ளத்துல பதிஞ்சு போச்சோ அவனுக்கு தான் இந்த எண்ணம் வருமா? இதுல சிரிப்பிங் தவறுன்னு சொல்லுவீங்களா? இதெல்லாம் இப்படி எங்க இருக்குது? 1வது வால்யூம்ல துருல் முக்தார்ல 210வது பக்கத்தில் இருக்கிறது. ஒரு ஆளுக்கு விருந்து கொடுத்து சோறு போடுறீங்க, விருந்து கொடுத்த இடத்துல திருடிட்டு ஓடி போயிட்டான், விருந்தாளியை தண்டிக்க கூடாது. அப்ப உண்ட வீட்டுல 2 மணி நேரம் தண்டிக்க கூடாதான், தெரியாத வீட்டுல போய் திருடினா தான் தண்டிக்கணுமா? நமக்கு வேண்டிய ஒருத்தர் நம்ம வீட்டுல தங்கி நினைச்சுதான் சுட்டு போயிட்டான்னு சொன்னா அது நம்ம தண்டிக்க கூடாது. விருந்தாளி விருந்து போய் திருடிட்டு வாங்க. 4வது வால்யூம்ல 99 பக்கத்தில் இருக்கிறது. அதே மாதிரி சவத்துல ஓட்ட போட்டு 2 பேர் ஓட்ட போட்டு என்ன செய்யுங்க? ஒரு ஆள் உள்ளக்கு போங்க, ஒரு ஆள் வெளியே இருந்துக்கிறங்க. உள்ள இருந்து தூக்கி ஒரு வெளியே போட்டுட்டு 2 பேரும் சேர்ந்து எடுத்துட்டு வாங்க. 2 பேரும் திருடம் இல்ல, 2 பேரும் தண்டிக்க கூடாதுங்க. அவன் வெளியே உளுந்த பொருள் தான் இவன் எடுத்தான், இவன் திருடம் இல்ல. அவன் உள்ள போயிட்டு சும்மா வந்துட்டான், ஓட்ட வழியா ஜாமான் அள்ளி வெளியே போட்டான்ல, அவன் எடுத்துட்டா வந்தான். எவ்வளவு அழகான தத்துவம் பாருங்க. ஒரு செவத்தை ஓட்ட போடணுமா, ஒரு ஆள் உள்ள போயிடணுமா, ஒரு ஆள் வெளியே இருந்துக்கணுமா? உள்ள இருந்தவன் ஒன்னு டிவி பெட்டிக்கிட்டு ஒன்னு அள்ளி வெளியே போடணுமா, வெளியே போட்டுட்டு வெறும் ஆளா வெளியே வந்துடணுமா? இவன் என்ன செஞ்சானா? வெறும் ஆளா போனான், வெறும் ஆளா வந்தான். இவனும் திருடவில்லை. இவன் என்னடா, இவன் உள்ள போய் எடுத்தான், வெளியில வந்து உளுந்து எடுத்தான். இவங்க சொன்னா இதை நம்பி எப்படி நம்ம தொழுகிறது? நான் கேட்கிறேன், இந்த மாதிரியான ஒரு மரகலண்ட ஆளுக்கு தான் இதை சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் எழுதின சட்டத்தை படி நம்ம எப்படி நோன்பு வைக்கிறது? இவங்க சொன்னபடி நம்ம எப்படி ஹஜ் பண்றது? இவங்க சொன்னபடி நம்ம எப்படி தொழுகிறது? ரொம்ப அசிங்கமாகவும் கீழ்த்தரமாகவும் கிறுக்குத்தனமாகவும் இதெல்லாம் சிந்திச்சிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. அது மாத்திரம் இல்ல, நம்ம திருட போறோம்னு வைங்களேன், நம்ம ஒரு திருட்டு கும்பல் வச்சுக்கிறாங்க, தண்டனையில தப்பிக்க மாட்டிக்கிறாமே திருடலாம். என்ன செய்யணும்? அதுக்கு இந்த டெக்னிக்கும் கையாளலாம். இப்ப நான் சொன்ன டெக்னிக் ஓட்ட போடுறது, அது ரொம்ப கஷ்டமா இருந்தா என்ன பண்ணணும்னு கேட்டா, கூடவே என்ன செய்யணும்னா ஒரு கிறுக்கனை சேர்த்துக்கணுமா. ஒரு 40 பேர் திருட போறோம்னு வைங்களேன், நான் 39 பேர் நல்ல ஆட்களா இருந்துக்கிறேங்க, ஒரு லூசு ஒருத்தனை கூட வச்சுக்கணுமா. அல்லது ஒரு சிறுவனுக்கு தண்டனை இல்லையில 15 வயசு கீழே ஒரு பையனை சித்தி வாங்கி கூட வச்சுக்கிறங்க. அப்படி போய் திருடி விட்டால் அந்த திருடின கூட்டத்தில் ஒரு கிறுக்கன் இருந்தால் ஒருத்தனை தண்டிக்க கூடாது. அந்த திருடின கூட்டத்தில் ஒரு சிறுவன் இருந்தால் ஒருத்தனை தண்டி. என்ன அழகான ஆராய்ச்சி பத்தியெல்லாம். இந்த மாதிரி இந்த அம்பேத்கருக்கு இதெல்லாம் கிடைச்சா சூப்பரா சட்டம் எழுதிருப்பார். அரசியல் சட்டம், கிரிமினல் சட்டத்தில் எவ்வளவு அழகா எழுதிருக்க. இதெல்லாம் பார்த்தா இவர்கள் அறிவாளிகள் உங்களுக்கு தெரிகிறதா? இதெல்லாம் இந்த கித்தாபுல இல்லன்னு மேல போட்டு மறுப்பார் அவரு? அல்ல இருக்கிறத நியாயப்படுத்தி வரால் பேச இயலுமா? அல்ல எந்த உலமா எதுக்கு வரமாட்டேங்கிறாங்க விவாதத்துக்கு? இதுதான். இதுக்கு என்ன பதில் சொல்ல இயலும்? நான் கேட்கிறேன், இதுக்கெல்லாம் விவாதத்துக்கு கூப்பிட்டா நான் என்ன நீங்க போய் கேட்டா வர முடியுமா? இதை எடுத்துக்கிட்டு இந்த பேப்பர் எடுத்துட்டு போனீங்கன்னா உங்கள்ட்ட பதில் சொல்ல இயலுமா? இதுக்கு என்ன சொல்லுன்னு கேளுங்க. என்ன சொன்னாலும் நீங்க அது பதில் சொல்லி தரலாம். இவங்க என்ன பதில் சொன்னாலும் உணர்வாங்க. நீங்க என்ன செய்யலாம்? அதுக்கு தான் மாட்டேங்கிறாங்க. இவர் பெரிய ஆளுக்கு தான், அறிவாளிகள் தான். அவர்கள் அறிவாளிகளா இருக்கிறார்கள். அவர்கள் முட்டாள்களுடைய புத்தகங்களை தூக்கி பிடிக்கிறார்கள். முடியாது அவர்களால். அதை ஆதாரம் என்று நினைக்கிறார்கள், அது வேதம் என்று நினைக்கிறார்கள், அதுல மாற்றம் வரக்கூடாது நினைக்கிறார்கள். அப்ப இவர்கள் எவ்வளவு அறிவாளியா இருந்தா நமக்கு என்ன நிக்காது. அவங்க தாங்கி பிடிக்கிற விஷயம் சரியில்லாம இருக்கிறது. ஆள் வீரனா இருந்தாலும் கத்தி அட்ட கத்தியா இருக்க, அதான் மேட்ரு. விளங்குதா? ஒழுங்கான கத்தி ஆள் வீரமான ஆள் தான். அட்ட கத்தி வச்சு வெட்டினா வெட்டுமா? அப்ப அட்ட கத்தியை வச்சுக்கிட்டு வீரர்களா நிக்கிறாங்க. அவங்க அறிவாளிகள் தான். எனக்கு ஓய்வு தந்தவர் கலீல் அஹ்மத் எல்லாம் இலக்கணமா சூப்பரா சொல்லி தருவாரு. அதுல எல்லாம் குறை கிடையாது. எல்லாம் சொல்லி தந்தவர் அட்ட கத்தி நிக்கிறார். மேட்ரு தான். சரி, நம்ம பலவீனமா இருந்தாலும் கத்தி ஒழுங்கான கத்தியா வச்சிருக்கோமா? ஒண்ணும் செய்ய முடியல. குர்ஆன் ஹதீஸ்ல அறுத்து போடும்ல, அதான் பாயிண்ட். கத்தி சரியில்லை, அது இருக்கு பாருங்க. இப்படி எல்லாம் அந்த மதுஹப் நூல்கள்ல இது மாதிரிலாம் எழுதி வச்சுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லுங்கப்பாங்கிறதா எங்களுடைய வாதமே தவிர மதுஹப குறை சொல்றது இல்ல. பாயிண்ட் விளங்கிருச்சா? அப்ப இந்த 2 விஷயத்துக்கு ஒரு பதில் சொல்லி இருக்கிறார். இதான் அவர் சொன்ன பதில். இப்ப நான் சொன்ன இதுக்கெல்லாம் பதில் சொல்லல. இவ்வளவு விஷயங்களுக்கும் என்ன செய்யல. நான் ஒரு சாம்பிள், ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் பாருல, அவர் பாதிப்பான சோத்துக்கே பார்த்தேன்டாரு. நான் அது கூட பார்க்கல. மொத்த ஃபிக்ஹ் கிதாபுல ஒரு 1000ல் ஒண்ணுதான் சொல்லி இருக்கிறேன். ஒரு பான சோத்துக்கு ஒரு அது பழமொழி தான் சொல்றாங்க. ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்பது மாதிரி இந்த 2 விஷயத்தை உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கிறேன். இதுல இருந்து இவர்களை அறிந்து கொள்ளுங்கிறாரு. நான் இவ்வளவு அள்ளி போட்டிருக்கிறேன். வழங்குதா? அது எவ்வளவுல அந்த ஒரு சின்ன ஒரு வால்யூம்ல இருந்து எடுத்தது, ஒரு நூல்ல இருந்து. உன்னுடைய மொத்த 50 நூலை எடுத்து எங்கேயோ போயிடும், வண்டியா போயிடும்.
அப்ப இந்த மாதிரியான விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து என்ன பண்றாரு தெரியுமா? மக்கள் ரெண்டு விஷயம் தான் பதில் சொல்றாரு, கடைசியா வர்றேன். அதாவது ஜட்டி விஷயம் ஒண்ணு, ஜக்காத் விஷயம் ஒண்ணு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி அவர் சொன்ன இடையில அங்கங்க வாதங்கள் வைக்கிறார்ல, அதுல என்ன சொல்றாருன்னா, சஹாபாக்களை திட்டுறதாக மக்கள்கிட்ட கொண்டு போய் கொண்டு சஹாபாக்கள் பக்குவப்படவில்லை என்கிறார்கள், ரசூலுல்லாஹ் கூட சஹாபாக்களை பக்குவப்படுத்தவில்லை என்று சொல்கிறார்கள். நானே வாசித்தேன், ஒற்றுமை என்ற பேப்பரில் அவர்கள் எழுதினார்கள், நானே வாசித்தேன் அப்படின்னா சொல்றாரு. ஒற்றுமையில எழுதணும்னு ஒரு சொன்னதுனால அதையும் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டியது. நம்ம என்ன எழுதணும்? சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் பக்குவப்படுத்த அப்படியே எழுதணும். என்ன எழுதணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாயிருந்தாலும் வேறு எந்த நபியா இருந்தாலும் அறிவுரையை சொல்ற வேலையை தான் அவங்களுக்கு செய்ய முடியுமே தவிர உள்ளத்தில் சேர்த்து வைக்கிற வேலையை செய்ய முடியாது. அதனால்தான் பெரிய வாப்பாவுக்கு சொன்னார்கள், காதுல சேர்க்க முடிஞ்சே தவிர கல்புல சேர்க்க முடியல, அவர் காபிரா முகத்தா போயிட்டாரு. இது புகார்ல ஒரு ஹதீஸ் சொல்லி நம்ம அதுல என்ன சாராம்சம் என்ன எழுதியிருக்கிறோம் கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கட்டும், மற்ற நபிமார்களா இருக்கட்டும், அவங்களுடைய வேலை என்ன? கல்பில் செலுத்துகிற வேலையை அல்லாஹ் கொடுக்கல, அதை அவன் கையில வச்சுக்கிட்டான். காதுல கொண்டை போடுற வேலையைத்தான் எல்லா நபிமார்களும் செஞ்சாங்க. அதனாலதான் இப்ராஹிம் நபி வாப்பாவுக்கு சொன்னாரு. வாப்பாவுக்கு சொன்னா இவ்வளவு அக்கறை சொல்லியிருப்பாரு. வாப்பா கேட்டாரா? இப்ராஹிம் நபி சொன்னது உங்க வாப்பா கேட்டாரா? கேட்கல. நூஹ் நபி மகனுக்கு சொன்னாரு. அவருடைய போதனையில குறை இருக்குமா? இருக்காது. ஆனால் உள்ளத்தில் சேர்க்க முடிஞ்சா? அதைத்தான் உள்ளங்களை கண்ட்ரோல் பண்ணுகிற அதிகாரத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு தரவில்லை. எந்த சஹாபியுடைய உள்ளத்தையும் ரசூலுல்லாஹ் தன் கண்ட்ரோல்ல வைத்து அவங்க பக்குவப்படுத்தினது இல்ல, முடியாது. சொல்லுவாங்க, யாரு உள்ளத்துல படுதோ படும், யாரு உள்ளத்துல அறகுறையா படும் அறகுறையா படும், யாரு உள்ளத்துல அறவே படாது. அப்படிதான் இதுதான் நாங்க சொன்ன சாராம்சம்ங்க. இதுக்கு மொத்தத்துக்கு விஷயத்துக்கு நீ பதில் சொல்லணும். இது மொத்தமான இதான டாபிக். அப்ப இப்படி சொல்லிட்டு அவங்க ரசூலுல்லாஹ் ஒரு ஆள்கிட்ட சொன்னாங்கன்னு சொன்னா உள்ளத்துல போயிடும் அப்படின்னா ஒரு காபீர் வந்துடக்கூடாது. எல்லாரும் முஸ்லீமா இருக்கணும். அது கேட்டவங்களாம் முஸ்லீமா இருக்கணும். அடிச்சுல விரட்டினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போதனையை காதுல கேட்டுவிட்டு கூட என்ன பண்ணாங்க? அடிச்சு விரட்டினாங்களா இல்லையா? ஊரை விட்டு விரட்டினாங்களா இல்லையா? அப்ப நம்ம என்ன இஸ்லாமிய பேசிக்க நம்ம சொல்லியிருக்கோம். அதுல இந்த ஒற்றுமையில எழுதின மேட்ரு என்னன்னு கேட்டா, அதுவும் பையத்துங்கிற தொடர்ல பையத்துங்கிறாங்க. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் அப்படி கையை கொண்டே கொடுத்தவனே அப்படி பவரை ஏத்தி அவர் தொட்டதுனால இவர் நல்லவர் ஆயிருவாரு இப்படின்னு சொல்லுகிறார்கள். இப்படியான ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் கூட அல்லாஹ் கொடுக்கல. எத்தனை பேர் ரசூலுல்லாஹ் தொட்டாங்க? ரசூலுல்லாஹ் தூக்கி வளர்த்த அபூலஹபுக்கு என்ன கிடைக்கல? நேர்வழி கிடைக்கல. அதுல எல்லாம் வச்சுலாம் நேர்வழி கிடைக்காது. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவங்களுக்கு நேர்வழி கிடைக்கும். அதுக்காக ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டாங்க. எப்படி நம்ம பெரியப்பாக்கு வர மாட்டேங்கிறாரு, எவ்வளவு சொன்னோம், அவரை கேட்காம போயிட்டாரு. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல வசனத்தை இறக்குறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நீ விரும்பின ஆளுக்கு நேர்வழி காட்ட இயலாது, வலாக்கின்னல்லாஹு யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் நான் யாருக்கு நேர்வழி காட்டுகிறேனோ அவங்களுக்கு தான் நேர்வழி காட்ட இயலும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதை தாங்க நாங்க எழுதணும். சஹாபாக்களை பக்குவப்படுத்தல, சஹாபாக்கள் மட்டம்னு சொல்லியோ அவங்கள தரந்த அப்படியே நம்ம எழுதணும். சஹாபாக்களையும் அவங்க உள்ளங்களை பக்குவப்படுத்துற அதிகாரத்தை ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கொடுத்தானா? இல்ல. அதனாலதான் ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்திலேயே சில தவறுகள் அவர்கள்ட்ட நிகழ்ந்தது. அதுக்கு சொல்றோம். எதுக்கு சொல்றோம்? அவங்க ரசூலுல்லாஹ் வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது யுத்தத்துக்கு போறாங்க. யுத்தத்துக்கு போய் யுத்தத்துக்கு உசுர கொடுக்க போனாலும் தானே ஜெயிச்சிடுறாங்க. கனிமத்து பொருளை சுட்டிக்கிறார் ஒரு ஆளு. உசுர கொடுக்க போன ஆளு போர்ல ஜெயிச்சவன ஜாமான்ல விட்டுட்டு போவாங்க இல்ல எதிரிகள், அதை எடுத்து ரசூலுல்லாஹ் திரும்ப ஒளிச்சு வச்சுக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் கடைசியில கண்டுபிடிச்சு கேட்கறாங்க. கடைசியில பார்த்தா அவர் எடுத்து வச்சிருந்திருக்காரு. அப்ப இப்படி எல்லாம் கூட ஏன் இருந்தாங்க? ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன உள்ளத்துல எத்தனை பேருக்கு படும் சொல்ல இயலாது. இந்த ஒரு கிரவுண்ட்ல சொல்றோம். அதே நேரத்தில் சாபிகீன்கள், அவ்வளீன்கள், முதல் சஹாபாக்கள், ஆரம்பத்தில் தியாகம் பண்ணியவர்கள் எல்லாம் சில தவறுகள் செஞ்சு இருந்தாலும் அவர்கள் மன்னிக்கப்பட்டு விடுவார்கள். அவங்க நம்ம ஒண்ணு இல்ல. அவங்களுடைய தியாகத்திற்கு முன்னாடி நம்முடைய இதுகள் நிக்காது, அது அதை அழிச்சிரும் அப்படிங்கிறது சேர்த்து தான் எல்லா இடத்துல நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இதுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லி என்ன பண்றாருன்னு கேட்டா, சஹாபாக்கள் எல்லாம் திட்டுகிறார்கள் போட்டு மாயிசர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜினா செஞ்சார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார்கள், கெஞ்சி கெஞ்சி என்னை தண்டியுங்கள் கேட்டார்கள். ஆமா, அது யாரும் டவுட் சொன்னா அந்த மாதிரி ஆளு தான். அவர் நல்லவர் தான், அவர் தௌபா செஞ்சவர் தான், உயிரையே கொடுத்தாரு, என் மீது தண்டனை நிறைவேற்றுங்கள் சொல்லி அவர் நான் குறை சொன்னோமா? அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ்வோட வாழும் போது அந்த இடத்துல சிலிப் ஆனார். அது ஏன்? கல்பு ரசூலுல்லாஹ் கண்ட்ரோல் இல்ல. அதான் அதுக்கு சொல்றோம். இது சொன்னதுக்காக வேண்டி இதுக்கு பதிலுங்கிற பேர்ல என்னமோ சொல்லி அவர் முடிச்சிடுறாரு. அடுத்து என்ன பண்றாருன்னு கேட்டா, ஒரு விஷயம் திருப்பி 2-3 நேரம் ஞாபகப்படுத்துறாரு. என்ன ஞாபகப்படுத்துறாரு தெரியுமா? இம்ரான் இப்னு ஹுசைன் அப்படிங்கிற ஒரு சஹாபியை வைத்துக் கொண்டு இந்த சஹாபியின் மீது இட்டு கட்டி பொய்யாக
அவதூறாக இந்த சஹாபாக்களை கேவலப்படுத்தணும் என்பதற்காக வேண்டி இம்ரான் இப்னு ஹுசைனை பற்றி ஒரு தப்பு செய்தி எழுதியிருக்கிறார்கள் அப்படிங்கறது அந்த கேசட்ல திருப்பி திருப்பி என்ன செய்யறாரு, பல இடங்கள்ல சுட்டி காட்டுகிறார். அது என்ன சுட்டி காட்டுறாரு தெரியுமா? போன அந்த ஜகாத் ஆய்வுங்கிற ஒரு புஸ்தகம் போட்டோம்ல ஏகத்துவத்துல, அந்த ஜகாத் ஆய்வுங்கிற புஸ்தகத்துல நம்ம ஜகாத்துடைய சட்டங்கள்லாம் எழுதிட்டு கடைசியா சஹாபாக்களை பின்பற்றலாமா அப்படிங்கிற தலைப்புல அது ஒரு ஆர்டிகல் தனியா கொடுத்திருந்தோம். அதுல என்ன கொடுத்திருந்தோம்? அப்ப நம்ம குர்ஆனை ஹதீஸை தான் பின்பற்ற வேண்டும். சஹாபாக்கள் நல்லவங்களா இருந்தாலும் அவங்க சிறந்தவங்களா இருந்தாலும் மனிதர்கிற முறையில் அவங்கள்ட்ட என்ன வர தவறுகள் ஏற்படும். நம்ம சஹாபாக்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. மதிக்கணும், அவங்கள மதிக்கணும், நம்மளை விட சிறந்தவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். அவர்களும் மனிதர்கள் தப்பு செஞ்சிருப்பார்கள் என்று நாம சில பட்டியலை வரிசையா போடுறோம். அவ்வளவையும் விட்டுப்புட்டு இம்ரான் இப்னு ஹுசைனை மட்டும் தான் அவர் எடுக்கிறார். அப்ப மீதிலாம் அந்த பாயிண்ட் ஒத்துக்கிறாரு. என்னவெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதுல சொன்னோம். ஏகத்துவத்தில் என்ன சொல்லியிருக்கோம் தெரியுமா? இப்னு மஸ்ஊத் தொழும்போது கவட்டில கை வச்சார்ல, அதை சொல்லி ரசூலுல்லாஹ் காலத்திலே ஆரம்பத்தில் இருந்து மாற்றப்பட்டுருச்சு. ஆனால் காலமெல்லாம் ரசூலுல்லாஹ் பின்னாடி தொழுது அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு பிந்தி கூட அதை மாத்திக்கணும்னு தோணல. அவர் கவுட்டுக்குள்ள வச்சுக்கிட்டே தொழுதாரு என்று இருக்குது. நீங்க சஹாபாக்கள் எல்லாம் பின்பற்றணும்னு சொல்றீங்களே, அப்ப சஹாபாக்களுக்கு இந்த அனைத்து சஹாபாக்களும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்னு மஸ்ஊத் தெரியாம இருந்திருக்கா இல்லையா? அப்படிங்கிற செய்தி முஸ்லீம்ல 831வது ஹதீஸ்ல இருக்குது. அதை நம்ம சொல்லி காட்டணும். அதே மாதிரி ஒரு கல்யாணம் பண்றோம், கல்யாணம் பண்ணா காலமெல்லாம் வாழ்ற நீயத்துல தான் பண்ணணும். புடிக்கேட்டு தலாக்கு சொல்ற விஷயம் அல்லது ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டு போற விஷயம் வேற. கல்யாணம் பண்ணும்போது ஒரு மாசம் கல்யாணம் பண்ணிக்கிறோமா, நம்ம 2 மாசம் கல்யாணம் பண்ணிக்கிறோமான்னு பேசுற வழக்கம் அன்னைக்கு இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் தடுக்காம இருந்தாங்க. பிறகு ஹைபர் போர்ல நினைஞ்சிட்டாங்க, தடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் மூத்தா போன பிறகு இப்னு அப்பாஸ் கேட்கறாங்க முத்தா பண்ணலாமான்னு. இது பேர் முத்தாண்டு பேருங்க. இதுக்கு பேர் இந்த கல்யாணத்துக்கு பேர் என்னது? முத்தாண்டா என்ன அர்த்தம்? ஒரு குறிப்பிட்ட காலத்தை சொல்லி கல்யாணம் பண்றது. ஒரு பெண்ணை ஒரு ஊருக்கு போறோம், வெளியூருக்கு போறோம், 3 மாசம் தங்க வேண்டி இருக்கிறது. ஒரு பெண்ணை பேச வேண்டியது 3 மாசம் கல்யாணம் பண்ணிக்கிறோம். 3 மாசம் கல்யாணம் பண்ணிட்டு 3 மாசம் விட்டு விடையாந்துருது. இப்படி ஒரு பழக்கம் அரபுகள்ட்ட அன்னைக்கு இருந்துச்சு, இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி. அது ரசூலுல்லாஹ் ஆரம்ப காலத்தில் அப்படியே பழக்கத்தை தடுக்காம இருந்தாங்க. அல்லாஹ் வஹி வந்து தடுத்து விட்டாங்க. தடுத்து அது நிக்க இல்லன்னு ஆயிடுச்சு இஸ்லாத்துல. இப்னு அப்பாஸ் போய் கேட்கறாங்க, அது பண்ணலாமாங்கிறார். எதை ரசூலுல்லாஹ் பிந்தி தான் கேட்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிந்தி தான் கேட்கறாங்க. எதை செய்யலாமாண்டு? இந்த மாதிரி ஊருக்கு போறோம், 10 நாள் தங்க வேண்டியிருக்கு, 10 நாளைக்கு ஒரு பெண்ணை பேச கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாமே. யார் சொல்றா? இப்னு அப்பாஸ் சொல்கிறார் என்று புகாரில் 5116வது ஹதீஸ்ல இருக்கிறது. இது பின்பற்றுவீங்களான்னு கேட்டோம். இது பின்பற்றலாம், செய்யலாம், சஹாபாக்களை பின்பற்றலாம்ல, அப்ப இதையும் பின்பற்றிக்கிறோமா எல்லாத்தையும் சேர்ந்து அப்படின்னு கேட்டோம். அப்ப நம்ம என்ன பார்க்கணும்? ரசூலுல்லாஹ் தடுத்தாங்கன்னு ஆதாரம் இருக்குது, அதை எடுத்துட்டு போவியா? இவங்க வழங்க அந்த தடை தெரியாம இருந்திருக்கும், கவனிக்காம இருந்திருப்பாரு. எத்தனை விஷயங்கள் எத்தனை சஹாபாக்கள் தெரியாம இருந்திருக்கு. இதை கேட்ட இதுக்கு பதில செய்து காணாம். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் ஒருத்தர் ஈடுபடும் பொழுது நம்ம என்ன இந்த ஹனஃபி மذஹப் ஆட்களும் ஷாஃபி மذஹப் ஆட்களும் 4 மذஹப் ஆட்களும் நாமளும் கூட ஒத்துக்கொண்ட ஒரு சட்டம் என்ன? குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது இந்திரியம் வெளிப்பட்டாலும் வெளிப்படாவிட்டாலும் குளிக்கணுங்கிறது. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உபய் இப்னு கஅப் 2 பேரும் இணைஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி ஃபத்வா கொடுத்தாங்க. குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு இந்திரியம் வெளிப்பட்டதான் குளிக்கணும். குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு இந்திரியம் வரலன்னு சொன்னா குளிக்கிற அவசியம் இல்ல அப்படின்னாங்க. இது ரசூலுல்லாஹ் சொன்னது மாத்தம் தான். இது யார் சொன்னா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உபய் இப்னு கஅப் சொன்னாங்க. அப்படிங்கிற செய்தி புகாரில 179, 292, 293 ஆகிய ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணது இஹ்ராம் கட்டி இருக்கும்போது கல்யாணம் பண்ண கூட தடுத்திருக்காங்க. ஆனா இப்னு அப்பாஸ் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் மைமுனா எப்ப கல்யாணம் பண்ணாங்க தெரியுமா? ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டி இருக்கும்போது கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு. அது தவறு. ஆனா மைமுனா மறுக்கிறாங்க. ஆனா இப்னு அப்பாஸ்க்கு தெரியல அப்படிங்கிற செய்தி புகாரில 1837வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி அபூ ஹுரைரா என்ன செய்வாங்க? நம்ம குளிப்பு கடமையாயிருச்சு, சஹர் நேரம் வந்துருச்சு, சாப்பிட்டு விட்டு சுபஹ் நேரத்தில் குளிக்கலாமான்னா அதெல்லாம் கூடாது. அந்த சஹர் நேரத்துக்கு முன்னாடி நம்ம நினைஞ்சிரணும், குளிச்சு தூய்மை ஆகிக்கிறேன் அப்படின்னு அபூ ஹுரைரா சொல்லிட்டு இருந்தாரு. ஆயிஷா நாயகி மறுத்தாங்க. ரசூலுல்லாஹ் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவாங்க. சுபஹ் தொழுகை நேரம் வந்தோன்னா என்ன செய்வாங்க? போய் சஹர் பண்ணுவாங்க. சுபஹ் தொழுகை வந்தவொடனே தான் என்ன செய்வாங்க? போய் குளிச்சு தொழுவாங்க. அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு மறுக்கிறாங்க. அது யாருக்கு தெரியல? அபூ ஹுரைராவுக்கு தெரியலங்கிற விஷயம் புகாரில 1926வது ஹதீஸ்ல இருக்கிறது. லுஹா தொழுகைன்னு ஒரு தொழுகை இருக்கிறது. இந்த தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பத்தில் தொழுது இருக்கிறாங்க. ஆனா ஆயிஷா நாயகி இப்னு உமர் 2 பேருமே லுஹான்னு ஒரு தொழுகை இல்லைன்னு மறுக்கிறாங்க. லுஹான்னு ஒரு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் யாருக்கு தெரியல? ஆயிஷா நாயகி தெரியல, இப்னு உமருக்கு தெரியவில்லை என்ற செய்தி புகாரில 1128, 1177 இருக்கிறது. இப்படியான அது மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 3 தடவை பர்மிஷன் கேட்டுட்டு
ரிப்ளை வரலன்னா திரும்பி போயிடணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தாங்க. அந்த செய்தி அவருக்கு தெரியாம மறுக்கிறார் என்ற செய்தி புகாரில 2062, 6245, 7353 இதுல எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. தயமம் செய்யறதுக்கு குளிப்பு கடமையானாலும் தயமம் செய்யலாம் அப்படிங்கிற சட்டம் உமருக்கு தெரியல. ஒழுவுக்கு தான் தயமம் செய்யணும், குளிப்பு கடமை அவருக்கு தயமம் இல்ல அப்படின்னு உமர் கருதினார் என்ற செய்தி புகாரில 5729 ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி நறுமணம் பூசிக்கொண்ட நிலையில இஹ்ராம் காலையில எந்திரிச்சோம்னு சொன்னா அந்த அப்படி பூசக்கூடாது, ராத்திரிக்கு பூசிக்கொண்டு காலையில இஹ்ராம் கட்டக்கூடாது அப்படின்னு இப்னு உமர் சொன்னாரு. ஆயிஷா நாயகி அதை மறுக்கிறாங்க, நானே பூசி விட்டேன் ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்னு உமருக்கு தெரியல. புகாரில 267, 270, 1754 இதெல்லாம் இருக்கிறது. நிறைய வரிசையா பட்டியல் வச்சிருக்கிறேன். இவ்வளவு செய்திகளை சொல்லி நம்ம என்ன பண்றோம்? ஏங்க குர்ஆனை பின்பற்றுங்களங்க, ஹதீஸை பின்பற்றுங்களங்க. இதெல்லாம் சஹாபாக்கள் நான் தரக்குறைவுபடுத்துறதுக்காக நான் சொல்லல. மனிதன் தப்பு செய்யறவன் தான். இதை விட கூட என்னிடத்தில் தப்பு வரும், அதை விட கூட உங்கள்ட்ட தப்பு வரும். அதுக்கு பிரச்சனை. அல்லாஹ் ஒரு ரசூல் சொன்ன ஆதாரம் இருந்தா பின்பற்றுங்கன்னு சொல்றோம். இவ்வளவையும் அவர் படிச்சிருக்கிறாரு. படிச்சுட்டு இம்ரான் இப்னு ஹுசைன் சம்பந்தமாக ஒரு செய்தி வந்திருக்குதுங்க. அது நாமளே தப்பா வெளியிட்டு இந்த புக்ல திருத்திருக்கிறோம். என்னது? முத்துஆங்கிற வார்த்தை இருக்குல்ல, இந்த முத்துஆங்கிற வார்த்தை ரெண்டு அர்த்தம் உள்ள வார்த்தை. இந்த ஹஜ்ஜில ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒரே இஹ்ராம்ல செய்யாம, அதாவது ஹஜ்ஜை முதல் செஞ்சிடுறது, உம்ராவை செஞ்சுட்டு இஹ்ராம கலைஞ்சு விட்டு மக்காவுல இருக்கிறது. ஹஜ்ஜுடைய காலம் வந்தவுடனே மறுபடியும் இன்னொரு இஹ்ராம் கட்டி என்ன செய்யறது? ஹஜ் செய்யறது. இப்படி செய்யறதுக்கு பேரு என்னது? முத்துஆண்டு பேரு. இது ஹஜ்ஜில உள்ள முத்துஆ. அதே மாதிரி ஒரு 3 மாசம், 6 மாசம், 2 மாசம், 10 நாள் சொல்லி கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்றோம்ல, அதுக்கு பேரு முத்துஆ. முத்துஆ என்ற இந்த சொல்லு ஹதீஸ்லயே ரெண்டு அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுது. இந்த இம்ரான் இப்னு ஹுசைன் என்பவர் சம்பந்தமாக ஒரு ஹதீஸை அந்த ஏகத்துவத்தில் வெளியிட்டிருக்கிறோம். என்ன வெளியிட்டிருக்கோம்னு கேட்டா, முத்தாங்கிற வார்த்தை வந்த உடனே மேம்போக்கா பார்த்து, நான் தான் எழுதுனது, மேம்போக்கா பார்த்துட்டு இது முத்தாங்கிறது இந்த முத்தான்னு விளங்கிட்டு எழுதிக்கிறேன். எழுதின உடனேயே பிரிண்ட் ஆகி வந்தோன்னு லுகா போன் பண்ணி, இது முத்தா இது ஹஜ்ஜுடைய முத்தாவை குறிக்குதுங்க, நீங்க நிக்காஹ் முத்தாவை குறிப்பிட்டீங்கன்னு சொன்ன உடனே அன்னைக்கு தான் புஸ்தகம் ஜக்காத்துங்கிற புஸ்தகம் பிரிண்டா போகுது. அதுல எடுத்து விட்டாங்க. அந்த டாபிக்ல அந்த அதிசயம் இருக்காது. அடுத்த நாள் வெப்சைட்ல போடும்போது எடுத்தாச்சு. இது ஒரு தவறுதலாக ஒரு புரிந்து கொள்வதில் ஒன்று ஏற்பட்டிருக்கு. இது மாதிரி 1000 நடந்திருக்குது. மனுஷனுக்கு தவறெல்லாம் ஒத்துக்கிறோம், நாங்க பின்வாங்க மாட்டோம். தவறா வந்துருச்சுன்னா தவறு தான். இதுக்கு விளக்குறார் பாருங்க, முத்தாண்ட தெரிந்து கொண்டே வேண்டும் என்று. அப்படியா பத்தியலா அது அப்படின்னு பெரிய பயான் இதுதான் நடக்குது. அதுல ஒரு 1/2 மணி நேரத்துக்கு என்ன டாபிக் வருது? இதெல்லாம் ஒரு சின்ன மேட்ரு. நீங்க உனக்கு முன்னாடி நாங்க அதை வெளியிட்டு இருக்கிறோம். ஜக்காத்து புக்கு வாங்கி பாருங்க, அதுல இருக்காது. ஜக்காத்து புக்கும் ஏகத்துவமும் 3 நாள் இடைவெளியில வருது. 3 நாள் ஏகத்துவம் என்னைக்கு வருகிறதோ அதுக்கு அடுத்த 3 நாள் இது வந்துருது, ஜக்காத்துங்கிற புக்கு வருகிறது. அந்த ஜக்காத்து புக்ல இது இருக்காது, ஏகத்துவம் புக்ல இருக்கும். பிரிண்டாய் வந்தோம் லுகா போன் பண்ணி கவனிக்காம விட்டுருக்கீங்க. முத்தாங்கிற இந்த இடத்துல ஹதீஸ்ல இது ஹஜ்ஜை பத்தி தான் குறிப்பிடுது, நிக்காஹ் முத்துவா பத்தி சொல்லல. உடனே நினைச்சிட்டோம், அறிவு பண்ணியாச்சு. எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, அது ஒரு தவறுதலாக ஏற்பட்ட ஒரு விஷயம். இது எந்த மேடையும் நாங்க சொல்லுவோம், சொன்னாலும் நாங்க சொன்னா சரி, அதெல்லாம் ஒரு காலத்தில் நாங்க சொல்லவே மாட்டோம். பெரிய பெரிய இமாம்களுக்கு, அபூ ஹுரைராவுக்கு, இப்னு உமருக்கு அபூபக்கருக்கு தப்புன்னு எங்களுக்கு வராதா? அதனால நாங்க எங்க கொள்கை அது இல்ல. இதை உன்னை எடுத்துக்கிட்டு திருப்பி பண்றிய மும்பிட்டு சொல்லி அது எங்க வேணும்னு செஞ்சதுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது வேணும்னு தான் செஞ்சதுன்னு எல்லாரும் உங்களுக்கே படுமை. ஊமை பண்ண கற்பணிக்கலான்னு வேணும்னு தான் சொல்லியிருப்பாங்க. இது எந்த ஆதாரம் இருந்திருக்கான்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? திருடுறதுக்கு ஐடியா சொல்லி கொடுக்குறாங்களே, இது வேணும்னு செஞ்சதா, ஆராய்ச்சியில வந்ததா? அப்ப வேணும்னு செஞ்சிருக்கிறேன்னு சொல்வதற்கு எவ்வளவு ஆதாரம் இருக்கு? அவ்வளவு சொல்லி அதுக்கு பதில் சொல்லாம ஒரு ஸ்லிப்பிங்ல, ஒரு கவனக்குறைவா மனிதன்கிற முறையில ஒரு ஹதீஸுக்கு முத்தாங்கிற 2 அர்த்தம் உள்ளது பாக்குறோம். இந்த அர்த்தத்தை நான் நினைச்சுக்கிறேன். முத்தாங்கிற வார்த்தை அதுலயும் வருது, தமத்துவம் கூட வரல. முத்தானோட சரி முத்தாத்தான் கல்யாணத்தை தான் சொல்லுது நான் நினைச்சுக்கிட்டேன். அந்த வார்த்தைக்கு 2 அர்த்தம் உண்டு. சுட்டி காட்டணும் விட்டாச்சு. இது என்ன பஞ்சாயத்து இருக்குதுல, இதையே ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்தோமா, நியாயப்படுத்திக்கிட்டு இருந்தோமா? இந்த ஒண்ணுதான் அவர் சொன்னதுலயே நம்ம மீது விமர்சிச்சதுலயே இந்த ஒண்ணுதான். இந்த ஒண்ணுலதான் நம்ம தவறா சொல்லி இருக்கிறோம். தவறு தான். மீதி எல்லாம் நீ தான் தவறு சொல்லிக்கல. மீதி உள்ள அந்த அவ்வளவு நேரத்துல பேச்சுல ஒண்ணு கூட நீ சொன்னது சரியில்லை, அவ்வளவுக்கு பதில். இது ஒரு டாபிக் ஆயிடுச்சா? இதோட அந்த மேட்டரை முடிச்சிடறோம். அடுத்து என்ன பண்றாருன்னா, அவருடைய நம்ம விஷயம் 2 சொல்றாரு. என்ன விஷயம்? ஜக்காத் விஷயத்துக்கு மறுப்பு சொல்றாரு, இந்த டவுசர் மேட்டர் ஒன்று சொல்றாரு. இது 2 இன்ஷால்லா அடுத்த தரம் பார்த்துட்டு அதுக்கடுத்து கேள்வி எல்லாம் வச்சுக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.